Queen powered by Milky Mist quality and tasty dairy products. Co-powered by Indulekha Bringo Oil, KAG Tires. Special partner Ashwati Nighties, gold winner in LDR, தூய தேங்காய் எண்ணெய். ஸோ ஃபர்ஸ்ட் சூப்பர் குயின் அப்படின்ற இந்த ஷோக்கு நீங்க கொடுக்குற இந்த பெரிய ஆதரவுக்கும் பெரிய சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா சோஷியல் மீடியாவில் சின்ன சின்ன விஷயங்கள் ஷேர் பண்ணும்போதும் அதுக்கு நீங்க கொடுக்குற கமெண்ட்டும் அதுக்கு நீங்க ஷேர் பண்ணி திருப்பி இந்த ஷோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது தான் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த சூப்பர் குயின்ல பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கு. ஸோ அப்படி ஆதரவு கொடுக்குற மக்களுக்கு ஒரு பெரிய நன்றி இந்த இடத்துல சொல்லிட்டு இந்த ஷோ உள்ள போகணும்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பர் குயின் சார்பாகவும் எங்க ஜட்ஜஸ் சார்பாகவும் ஒரு பெரிய நன்றி பாராட்டுகள் சொல்லிடுறோம். கடையை ஓப்பன் பண்ணோன்னா எங்க ஜட்ஜஸ் இல்லாமல் நாங்கள் உள்ள என்ட்ரி கொடுக்கவே மாட்டோம். ஸோ எங்க ரெண்டு டார்லிங் ஜட்ஜஸ் நகுல் ப்ரோ அண்ட் ராதா மேம் இன்வைட் பண்ணுறதுக்கான டைம் இது. ஸோ போய் ஹேண்ட்ஸ் டுகெதர், லெட்ஸ் வெல்கம் Nakul bro and Radha ma'am. இன்னைக்கு ஒரு சூப்பரான ரவுண்ட் பார்க்க போறோம் நம்ம சூப்பர் குயின்ல. ஒரு நாலேஜ் ரவுண்ட் அப்படின்ற ஒரு மேட்ரு. ஏன்னா நாலேஜ் வந்து எப்படி இருக்கு நம்ம குயின்ஸ்க்கு அப்படின்றது தெரியும். ஸோ ஜென்ரலான ஒரு கேள்வி கேட்டா அவங்க அதுக்கு எப்படி பதில் சொல்றாங்க, அவங்க ஐக்கியூ எந்த அளவுக்கு இருக்கு, இல்ல ஒரு ஜென்ரல் நாலேஜ் உள்ள டிராவல் பண்ணா மக்களோட எவ்வளவு கனெக்ட் ஆயிருக்காங்க, அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்க்க போறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி எனக்கு ராதா மேம்கிட்ட ஒரு கேள்வியோட ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் நாலேஜ் அப்படின்றது விஷயத்துல கிங் வெயிட்டா இல்ல குயின் வெயிட்டா? என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம குயின்ஸ் தான் பெட்டர். இப்படி வந்து பக்கத்துல ஒரு கிங்க வச்சுக்கிட்டே சொல்றீங்க. சோ கிங் கிட்டே கேட்போம். ஆனா கிங்கும் இதுக்குதான் சப்போர்ட் பண்ணுவாரு. என்ன பண்றது? நான் ஒரு ஈக்குவலிஸ்ட் ப்ரோ. ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் தான் ப்ரோ. பட் லேடிஸ் எப்பவுமே கொஞ்சம் ஒன் ஸ்டெப் ஹையரா இருப்பாங்க ப்ரோ. இப்படி ஒரு கிரவுட்ல நான் வேற என்ன பதில் சொல்ல முடியும்? ஆஃப் கோர்ஸ் அந்த சைடு ஃபுல்லா குயின், இந்த சைடு இப்படி ரெண்டு பேர் இருக்காங்களா? இல்லனாலும் நான் சொல்லுவேன் கண்டிப்பா பெண்களுக்கு இருக்கிற அந்த ஜெனரல் நாலேஜ், அந்த ஐக்யூ, அந்த ஸ்மார்ட்னஸ், வா ஒவ்வொரு நிறைய விஷயங்கள் நாலேஜ் ரவுண்ட்ல பேச போறோம். நீங்க ரெண்டு பேரும் நிறைய கிரைட்டீரியா வச்சிருப்பீங்க அப்படின்னு தெரியும். சோ நீங்க ரெண்டு பேரும் ஒரு பிரின்சிபலா வைஸ் பிரின்சிபலா அந்த சீட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ ஒரு குச்சி இருக்குமா? சரியா ஆன்சர் பண்ணலாம். இருக்கு அந்த உடன் ஸ்கேல் இருக்கு, நீல் டவுன் இருக்கு. இல்லனா இப்படி அப்பா ரொம்ப நாள் கழிச்சு இது வாங்குறேன் மேம். ஆனா உங்கள மாதிரி ஒரு டீச்சர் இருந்தா நான் டெய்லி இந்த மாதிரி அடி வாங்கியிருப்பேன். எங்க ஸ்கூல்ல அந்த மாதிரி யாரும் இல்ல. மோதிர கையால கொட்டு வாங்கினா வந்து பாஸ் ஆயிடும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மேம் கிட்ட கில்லு வாங்கினா நாங்களும் இந்த நாலேஜ்ல பாஸ் ஆயிடும்னு நினைக்கிறேன். அதனால நாங்களும் அந்த கில்லு வாங்கிட்டுமா? வந்துடுறீங்களா? வாங்க வாங்க. ஆசீர்வாதம் வேண்டாமா உங்களுக்கு? காதை பிடிச்ச மெதுவா கிள்ள மாட்டேன். காதை பிடிச்சா நல்ல 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 கிள்ளி. ஒரு நாலேஜ் ரவுண்ட்னா நிறைய பேர் நிறைய விதமா ப்ரிப்பேர் பண்ணி பார்த்திருப்போம். ஆனா சூப்பர் குயினோட நாலேஜ பாருங்க. எங்க ஒரு தடவை கொட்டுங்க மேடம் நாங்க பாஸ் ஆயிருவோம்னு சொல்ற அளவுக்கு டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓவர் ஸ்மார்ட். ஏன்னா நீங்க கேள்வி கேட்பீங்க, எங்களுக்கு ஏதாவது தெரியணும்னா முன்னாடியே நாங்க கொட்டு வாங்க சொல்லதானே இந்த வேலையெல்லாம் வேணும். கொட்டு வாங்கின குருவிகளா அப்படியே உங்க இருக்கைக்கு போயிருங்க. ஜட்ஜஸ் நீங்க உங்க பிளேஸ்க்கு போயிடலாம். தேங்க்யூ 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 சோ மச். ஓகே, நம்ம சூப்பர் குயின்ல நாலேஜ் ரவுண்ட்ல ஜட்ஜஸ் வந்துட்டாங்க. இந்த சைடு குயின்ஸ் ரெடியா காத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 6 பேர் நம்ம ஸ்டேஜுக்கு கூப்பிட போறோம். அவங்களோட நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் தான் மத்த விஷயங்கள்லாம் பேச போறோம். ஓகே, இங்க ஸ்டேஜுக்கு வர போற அந்த 6 பேர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா லெட்ஸ் வெல்கம் ஆயிஷா, ஐஸ்வர்யா, லாவண்யா, பார்வதி and ஸ்ரீதோ, finally வைஷ்ணவி. நல்லா பார் ஸ்டூல்ல அழகா ஒரு பொக்கே மாதிரி இருக்கு. இவங்க எல்லாரும் சேர்த்து பார்க்கும் போதே பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் ஒன்னா சேர்ந்து பாக்குற மாதிரி. வைஷ்ணவி உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். எந்த அளவுக்கு உங்களோட ஜெனரல் நாலேஜ்? ஓரளவுக்கு தெரியும், பாத்துக்கலாம். சரி, நீங்க எதுல ஸ்ட்ராங்? ஸ்ரீதோ எதுல ஸ்ட்ராங்? எல்லாத்துலயும் ஏதோ பிட்டு பிட்டா எனக்கு தெரியும். நீ துணி எடுக்கனாலும் பிட்டு பிட்டான்ற, ஆன்சர் சொன்னாலும் பிட்டு பிட்டான்ற, எல்லாத்துலயும் பிட்டு பிட்டு. நீங்க கேட்ட அந்த ஹிஸ்டரி பாஸ் ஆயிடுவேன். பிட்டு பிட்டா. ஓகே, பார்வதி நான் ஜஸ்ட் பாஸ் தான் எப்பவுமே அவ இதுல ஜஸ்ட் பாஸ் ஆனா இந்த சூப்பரான கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்ச ஒரு நல்ல பர்சன் ரெடி பண்ணா கியூரேட் பண்ணா நல்லா இருக்கும்ன்றது. அதான் ஆனந்தி எவ்வளவு நேரம் வெயிட்டிங்ல வச்சிருக்கோம். சோ ஆனந்தி அந்த Q&A ஓட உள்ள வர போறாங்க. இவங்க சொல்ற ஆன்சர்ஸும் எல்லா சைடும் எடுத்த சர்வேவும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்க போறாங்க. Put your hands together and let's welcome the surveyor ஆனந்தி.
சூப்பர் ஆனந்தி. So questions ready? Yes, questions are ready. சர்வேல எடுத்துட்டீங்களா? மக்கள் என்ன சொல்லிருக்காங்க கையில Yes, வச்சிருக்கீங்களா? yes, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஆமா, இவங்க மக்களோட மக்களா எவ்வளவு இணைந்திருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். சோ ஆனந்தி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படின்றத சொல்லிட்டீங்கன்னா எவ்வளவு பதில் சொல்றாங்கன்றத பார்த்தலாம். உங்களுக்கான முதல் கேள்வி, பிளானிங்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். கல்யாணம் ஆகி நீங்க ஹனிமூன் போறதுக்கு ஷாப் பண்ற முதல் விஷயம் என்னவா இருக்கும்? ஆயிஷா, ஆயிஷா, உங்களுடைய ஆன்சர்? நான் ட்ரெஸ் Dress வாங்குவாங்க. ஹனிமூன் போறதுக்கு ஆயிஷா ஃபர்ஸ்ட் ஷாப் பண்ற விஷயம் Dress. Okay. ஓகே. அடுத்தது ஐஸ்வர்யா? நியூ க்ளோத்ஸ் தான் எழுதிருக்கேன். அதையே வேற மாதிரி எழுதிருக்க. அவங்க வேற கடையில வாங்குவாங்க, நீ வேற கடையில வாங்குவ. சூப்பர். லாவண்யா? ஈஸி ஃபுட்ஸ். ஈஸி ஃபுட்ஸ். ஈஸி ஃபுட்னா ஈஸியா சாப்பிடுறது. ஈஸியா மிக்ஸ் பண்ற மாதிரி மேபி ஓட்ஸ் அந்த மாதிரி டக்குன்னு சுடுதண்ணில மிக்ஸ் சாப்பாடு பண்ணிடுவாங்க. மிக முக்கியம் அமைச்சரே. பேக் பேக் பண்ணி காட்டுக்குள்ளே போய் தங்க போற, ஹனிமூன் தானே போக போற. எப்படி நல்ல இடத்துல தான் ரூம் போடுவாங்க, ஜாலியா இருக்கும், அங்க பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்டரியா இருக்கும். எதுக்கு ஈஸி குக் ஃபுட்? நமக்கு ஆக்சுவலா பசி வந்துருச்சுன்னா நம்ம யாராவது கூட சண்டை போடுவோம். நான் என் ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டா ஃபுட்டுக்கு லேட் ஆயிடும். எனிவே சூப்பர். ஈஸி குக் ஃபுட். ஈஸி குக். க்ளோதிங் எழுதிருக்கேன். அவுட்ஃபிட்ஸ். என்ன Dressன்னு அடுத்து கேட்க போறோம், எல்லாம் மாட்டிக்க போறாங்க. அடுத்தது ஸ்ரீது, உங்களுடைய பதில்? இந்த போறதுக்கு டிக்கெட். ஓ, வா, இதான் ஃளைட் knowledge. டிக்கெட்ஸ். ஹனிமூன்னாலே எங்கேயாவது பறக்கணும், அதனால சூப்பர், வெரி குட். இப்ப பாருங்க, நீங்க எல்லாருமே வேந்து போற மாதிரி ஒரு பதில் வரக்கூடிய ஒரே ஒரு ஆள் வைஷ்ணவி தான். Yeah. வைஷ்ணவி, இல்ல ஆக்சுவலா ட்ரெஸ் தான் எழுதினேன். ஆனா அந்த ட்ரெஸ்ஸ கொஞ்சம் விவரமா எழுதலாமான்னு நினைச்ச அப்புறம் வேண்டாம்னு விட்டுட்டேன். இதுதான் தெரியுமே. எழுதலாம், புரியுது, எழுதலாம். அப்படி விவரமா என்ன எழுதணுமோ எழுதுங்க. வேண்டாம் ஆமா, வேண்டாம். அத கொஞ்சம் பாலிஷ்டா எழுதிக்கலாம். நத்திங் ராங். ஓகே, பீச் வேர் ட்ரெஸ். பீச் வேர் ட்ரெஸ். ஓகே. அப்ப நீ மால்தீவ்ஸ் தான் போறியாடா? இந்த பதில்லாம் கேட்கும்போது, இந்த இன்னோவேட்டிவான ஆன்சர்ஸ் எல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி தோணுது இவங்களுடைய பதில கேட்டா? ட்ரெஸ் இப்ப ரொம்ப முக்கியம். ஈவன் ஒவ்வொரு டெஸ்டினேஷனுக்கும் தகுந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல அந்த வைஷ்ணவியோடது மிக முக்கியம். பீச்சே இல்லாம பீச் வேர் முக்கியம். பிகாஸ் இட் இஸ் ஹனிமூன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ஆக்சுவலி லாவண்யாவோட அந்த தாட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம ஒவ்வொரு பிளேஸ்ல ஒவ்வொரு ஃபுட் கிடைக்கும்ல, அது இன் கேஸ் எனக்கு ஒத்துக்கலன்னா ஓ, அதுக்கு நீ என்ன பண்ணு, இப்ப அந்த புளிக்காய்ச்சல் மிக்ஸ் ஒன்னு வாங்கி ஆனந்தி சொன்ன மாதிரி சப்பாத்தி கட்டிக்கோ, தக்காளி தொக்கு செஞ்சுக்கோ, 3 நாளே கிடையாது. கருவேப்பிலை தொக்கு எங்க வீட்டுல நல்லா கட்டி தரேன். நீ எல்லாம் கட்டின ஹனிமூன் போயிட்டு வா. நீங்க நம்மளே செக் பண்ணுங்க. நான் செட்டுக்கு வரும்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் எடுத்து வந்துருவேன். நீ இப்ப எது சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். நீ டைமுக்கு தூக்கிடணும், டைமுக்கு சாப்பிடணும். மிலிட்டரியில சேர வேண்டிய ஆள் ஹனிமூன் கூட்டு போனா எப்படி இருக்கும் நீங்க லாவண்யா பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். டைமுக்கு சாப்பிடுவேன், டைமுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவேன், டைமுக்கு தூக்கிடுவேன். ஹனிமூன் போடா, ஹனிமூன் அந்த டைம் ஃபார் ஜிம், டைம் ஃபார் ஒர்க் அவுட் அந்த மாதிரி இருக்கவங்க. So she packs her food and pre-cooked items for safety. Very nice, so kind of you. பட் மக்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறதுக்கான நேரம் இது. சோ ஐஸ்வர்யா, ஆயிஷா, பார்வதி 3 பேருமே வந்து Dress, clothes அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிருந்தாங்க. அது ஓவரால் நம்ம சர்வேல 26% சொல்லிருக்காங்க மக்கள். சோ 3 பேருக்கு ஃபர்ஸ்ட் பாராட்டுக்கள். எஸ். ஸ்ரீது கிருஷ்ணன் சொன்ன அந்த பதிலுக்கு வந்து ஃளைட் டிக்கெட் புக் பண்றதுக்கு 11% பேர் சொல்லிருக்காங்க. ஆனா வேர்ல்ட்லயே லாவண்யா மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி ஒரு 10 பேர் இருக்காங்க. புளிசோறு, தயிர் சோறு எல்லாத்தையும் கட்டின்னு போற குரூப். அண்ட் ஆல் தி சாக்கோ சிப்ஸ், மஃபின் பேக் பண்ண மாதிரி ஒரு 10% இருக்கு. சோ லாவண்யா 10%. சோ லாவண்யா, உங்களுக்கு அந்த மாதிரி பார்ட்னர் அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் கட்டின்னு வரேன் எல்லாத்தையும். நான் வழி ஏத்தி விடுறதுக்கு நீ தப்பா நினைச்சுக்காத. சோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு கேட்டகரி இருக்கு. நீங்க பாலைவனத்துக்கே போனாலும் சரி, அங்க பீச் வேரோட தான் போகணும். பிகாஸ் இது ஹனிமூன், ரொமான்டிக் இஸ் தி இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பதில தான் 43% மக்கள் சொல்லியிருக்காங்க. வைஷ்ணவே, உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஷூட்டிங் கட் அடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன காரணம் சொல்லி சமாளிப்பீங்க? ஓகே, டைம்ஸ் அப். டைம் அப். சோ பெஸ்ட் பதிலா இருக்கணும். என்ன காரணம் சொல்லி சமாளிப்பீங்க? கோவிட். சோ உங்களுக்கு போன் அடிக்கிறார், ஓகேவா? அது எப்படி சொல்லி காட்டுவீங்க? மா ரெடி ஆயிட்டியாமா, வண்டி அனுப்பிச்சிடுவோமா? இல்லம்மா ரெடி ஆயிட்டியா இல்லையான்னு கேக்குறேன். ஷூட்டிங் வரியா இல்லையா? சார் நேத்து நம்ம ஷூட்டிங் முடிச்சிட்டு வெளில போகணும்ல சார். வீட்டுக்கு வரணும். நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நான் கிளம்பி வீட்டுக்கு போனேன் இல்லையா? சரி. அப்ப இருந்தே வந்து ஒரு மாதிரி தலை வலிக்குது, ஃபீவரிஷா இருக்கு, தொண்டெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது சார்.
ஐயோ வீட்ல இருந்தா உன்னை யாரும் பாத்துக்க மாட்டாங்கம்மா, இங்க வந்துருமா, நம்ம யூனிட் நல்லா பாத்துக்கோ. எல்லாருக்கும் பாசிட்டிவ் ஆயிடுவோம்னு ஒரே டோலோ 650 5 வச்சிருக்கமா. கரெக்ட் சார், உங்களோட டோலோ 650 தான் நான் யூஸ் பண்ணினேன். இருந்தாலும் தொண்டை ஒரு மாதிரி ரொம்ப கரக்கரான்னு இருக்கு சார். நீ சீரியல்ல வந்து நடிக்கிறே இல்லையோ, சீரியலுக்கு வராம இருக்கிறதுக்கு நல்லா நடிக்கிறமா, இப்படியே நடிப்பு கண்டினியூ பண்ணுமா, அவார்ட் வாங்கிடுவேன். சார் நம்ம டிஜே இதுக்கு முன்னாடி அந்த ஆட்டோல பாட்டு போட்டுனே போவாங்கல்ல, மறந்து மிருந்து விடாதீர்கள் தடுப்பூசி, அதுல ஒர்க் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் அவர்கிட்ட இருக்கு சார். எலெக்ஷன் டைம்ல ஆட்டோ ஓட்டுவாரு, இந்த மாதிரி சாங்ஸ் ப்ளே பண்ணுவாரு. வெரி டேலண்டட் கை. நீங்க சொல்லுங்க உங்களோட பதில் என்ன அப்படின்றது. கால் பண்ணி சொல்லவா? கால் பண்ணுங்க. ஓ அது வேறயா, கால் பேசுங்க. நான் தான் மேனேஜரா. இப்ப இந்த வேலை வேறயா, ஆங்கரை தவிர எல்லாம். ஹலோ ஸ்ரீத்து, ரெடி ஆயிட்டியாமா? ஐயோ ஐயோ சார் டிராபிக் சார், சத்தியமா சார் நான் வேணா வாட்ஸ்அப்ல கூட போட்டோ எடுத்து அனுப்புறேன். என்னோட காருக்கு முன்னாடி 4-5 வண்டி நிக்குது சார். ஷூட்டிங்க்கு லேட்டா வர்றது கொஸ்டினா இல்ல ஷூட்டிங்க்கு வராம இருக்கிறது? திருப்பி சொல்லுங்க. திருப்பியுமா? இன்னைக்கு நீ ஷூட்டிங்க்கு போல, you don't want to go, you're sitting at home not going for the shoot, how will you convince the manager? நான் இனிமே என்ன பண்ணிடுறேன், கேள்வியை புரிய வைக்கிறது ஒரு ரவுண்டா வச்சிடறேன், ஆன்சர் கேட்கறது இன்னொரு ரவுண்டா விளையாடலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துறேன். எதுக்கு எனக்கு கொடுக்கணும் பாயிண்ட்? நியாயம் எப்படி பார்த்தா இப்ப நீ பதில் சொல்றியா, நான் 2 ரவுண்ட் போயிட்டு வரட்டா? சார் இரு அம்மா, உனக்கு புரிஞ்சிச்சாமா கொஸ்டின்? புரிஞ்சிச்சு சார். நம்ம ஆன்சருக்கு போலாமா? அதுக்கு பதில் சொல்லுமா? தயவுசெய்து சொல்லுமா. வீட்ல பக்கத்து எனக்கு தெரிஞ்சவங்க என்ன சொந்தக்காரங்க செத்துட்டாரு சார். வீட்லயா பக்கத்துலயா சொந்தக்காரங்க? ஒரு முடிவுக்கு வா ப்ளீஸ் இன்னைக்கு வர முடியாது. எனக்கு ரொம்ப தொடர் ஐயோ அது பேர் என்ன? தொடர்புல இருந்தியா? நெருங்கின சொந்தம். நெருங்கின சொந்தம். அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. அவங்க டக்குன்னு இறந்துட்டாங்க, கோவிட்னால இறந்துட்டாங்க சார். ப்ளீஸ் சார். அவங்க பேர் என்னமா? அவங்க பேர் வந்துட்டு விஜய் ட்ராமா. ஏன்னா நீ பேசும்போது எனக்கு அப்பதான் பயமா இருக்கு. அதுல அவங்க ஏதோ கேள்வி கேட்டிருப்பாங்க, இந்த பொண்ணு என்னன்னு 100 தடவை கேட்டதுல அவர் செத்தே போயிருந்திருப்பாரு. அப்ப கண்டிப்பா அந்த சாவுக்கு நீ இருந்தே ஆகணுமா, ஏன்னா அது காரணமே நீதான். இருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாமா. ரொம்ப நன்றிமா. கேள்வி புரிஞ்சதுக்கு ஃபர்ஸ்ட் உனக்கு பெரிய நன்றிமா. அந்த கவிதையை படிச்சிருமா? டைரக்டா சொல்லிடல. ஹெட்டேக் அண்ட் ஃபீவர் தான் மெயினா. இது நீ டாக்டர்ட்ட போனதுக்கு அப்புறம் சொல்றது. என்ன சிம்டம்ஸ் இருக்கு? கொஞ்சம் ஹெட்டேக் அண்ட் ஃபீவர் சார். டெம்பரேச்சர் 101 இருக்கு. உண்மையாவே ஃபீவர் வந்தா ஹெட்டேக் வரும்ல, ரொம்ப பயங்கரமான ஃபீவர் வந்தா ஹெட்டேக் வரும். அதனால ஷூட்டிங் வர மாட்டேன். ஆமா, படுத்து கிடக்குற பெட்ல எப்படி வருவேன் நானு? நாங்க என்ன பண்றோம், நீ பெட்ல படுத்திருக்க மாதிரியே ஒரு ஷாட் வச்சிரோம். நீ உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சீரியல்ல அப்ப நீ வந்து நடிக்கலாம்ல, வந்துரு. வர மாட்டேன். அடுத்தது லாவண்யா, சமைக்கல இன்னைக்கு கட்டின்னு வரலன்னு மட்டும் சொல்றாத. இல்ல அவங்க சாப்பாடு சாப்பிட்ட ஃபுட் பாய்சனிங் அப்படின்றவங்க தானே. சத்தியமா அதான் என்னோட ஆன்சர். சத்தியா அது ஒரு மனிதனோட வாழ்க்கை சோற சார்ந்தே இருந்தா எப்படி இருக்கும்? சோறு 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 சோறு. ஹனிமூனுக்கு என்ன கட்டின்னு போவ? சோறு. ஆபீஸ்க்கு ஏன் லேட்டா வர? சோறு இல்ல. இன்னைக்கு என்ன உனக்கு உடம்புல பிரச்சனை? ஃபுட் பாய்சன். அதை தாண்டி என் உலகமே கிடையாதுன்ற மாதிரி வாழ்ந்துன்னு இருக்கேன். அதான் இல்ல வேற ஃபீவர் அப்படின்னா கூட நம்ம போய் மேனேஜ் பண்ணலாம். டிசென்ட்ரி எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? வெரி குட். எனக்கு தெரிஞ்ச உங்களோட பெஸ்ட் பேர் இவங்க தான் நினைக்கிறேன். நல்லா சிங்க் ஆகுறீங்க. ஆனா நான் விஜய் மேல ப்ராமிஸா சொல்றேன், இது வரைக்கும் ஒரு நாள் ஷூட்டிங்ல கூட நான் இது பங்க் பண்ணதே கிடையாது. விஜய் மேல ப்ராமிஸா. எனக்கு தெரிஞ்சு இது நடந்துரும் நினைக்கிறேன். மண்டைய போட்டது யாரு? விஜய் தாங்க. அந்த மாதிரி ஆயிடும். அருமை, சூப்பர். அடுத்தது மேடம், என்ன மேடம் உண்மையிலேயே அப்படி நினைச்சு பாத்துறீங்களா? விஷுவலைஸ் பண்ணிட்டாங்க. விஜய் we love you. அழுதுகிட்டே சொல்றீங்களே. நீங்க என்ன பார்த்து சொல்றீங்களா, என் போட்டோ பார்த்து சொல்றீங்களா? இறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ ஒரு பெண்ணே. அது ஏதோ எல்லாம் ஆண்டு அனுபவிச்ச பீஸ் போனதுக்கு திங்க் பண்ணா பரவாயில்ல. நான் எதுவுமே இன்னும் பார்க்க போட மாட்டேன். இப்பதான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்குள்ள எனக்கு எந்த கார்டு போட்டு போடுறது? கடவுளே. பைஷோ கேப்போம். நீங்க சொல்லுங்க தங்கச்சி. I'm feeling sick, fever. அது ஃபீவர் ஒன்றும் பெரிய இது கிடையாது. அண்ட் சார் அந்த பேமெண்ட் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு சார், அது கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். சார் நீங்க பொறுமையா வாங்க சார் ஷூட்டிங்க்கு. ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல, பேமெண்ட் நம்ம பாத்துக்கலாம் சார். நீங்க பொறுமையா வாங்க ஷூட்டிங், பேமெண்ட் மட்டும் கேட்காதீங்க. இல்ல நான் வரேன் ப்ரோ, உங்களை மீட் பண்றதுக்கு வரேன் ப்ரோ. ப்ரோ எதுக்கு சார் மீட்லாம் பண்ணிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ. சார் லவ் யூ சார். கேட்கல. ஹலோ நக்குலுக்கு பேமெண்ட்லாம் வேணுமா? போறேன் பொறுமையா வார்த்தை அப்படின்றாங்க. லாஸ்டா ஒரு பயங்கரமான ஆன்சர் ஒண்ணு. ஏன்னா இது வரைக்கும் ஒரு 300 ரீசன் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறவங்க. அதுல எதுன்னு பெஸ்டா ஒன்னு ஃபில்டர் பண்ணி சொல்ல போறாங்க. ஆயிஷா, இந்த கொஸ்டின் கேட்ட உடனே எனக்கு இல்ல, என்னோட ப்ரொடியூசர் பேஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு மனசுல. ஏன்னா நான் அடிக்கடி சொல்றேன் இது லூஸ்.
சார் முடியல, நான் வர முடியாது. இது வந்து ரெகுலரா நடக்கிற சீன். எனக்கு இந்த மைண்ட்ல போயிட்டே இருக்கு இந்த கொஸ்டின் போகும்போது. ஐயோ, சூப்பர். அடுத்த கொஸ்டினுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது எவ்வளவு வந்து ஆன்சர் பதில் வந்திருக்கு, எவ்வளவு பெர்சன்டேஜ் மக்கள் சொல்லிருக்காங்கறது பார்க்க போறோம். ஓவராலா ஃபீவர் தான் நிறைய சொல்லிருக்கீங்க, பட் பார்க்கலாம் மக்கள் என்ன சொல்லிருக்காங்க. அதிக பர்சன்டேஜ் 25% மக்கள் வந்து கோவிட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இந்த ரவுண்ட்லயும் வைஷ்ணவி இஸ் லீடிங். வராத கோவிட் வந்திருக்குன்னு சொல்லி பீச் வேர் போட்டு ஹனிமூன் போய் ஒரு 14 days ஜாலியா இருந்து வரதா அவங்களோட பிளான். அடுத்த கேள்விக்கு போனா இன்னும் நமக்கு நிறைய டீடைல்ஸ் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் क्वेश्चन ப்ளீஸ். பெண்கள் பொதுவா ஷேர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ற விஷயம் என்ன? Your time starts now. ஓகே, டைம்ஸ் அப். இப்போ அந்த சைடுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆயிஷா கிட்ட இருந்து. ஆயிஷா, பெண்கள் ஷேர் பண்ணாம இருக்கிற விஷயம் என்னென்ன? எனக்கு தெரிஞ்சு, என்னோட நாலேஜ் இதுல எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ப்ராப்பர் டயட் அண்ட் ஸ்கின் ரொட்டீன் வந்து கரெக்டா நீ என்ன டயட் எடுக்கிறன்னா அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, ஆனா கன்ஃபார்மா அவங்க சொல்லாத ஒரு 4-5 அதுல கன்ஃபார்மா இருக்கும். நான் உங்ககிட்ட இனிமே என்ன டயட் ஃபாலோ பண்றேன்னு கேட்கவே மாட்டேனே. வெரி குட், சூப்பர். அடுத்தது நீங்க. ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா பாத்ரூம் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஓகே, நீங்க? பொதுவா பொண்ணுங்க வந்து அவங்களோட பிளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. பட் எனக்கு இதுதான் மைனஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் கண்டிப்பா அது அவங்களோட மைனஸா இருக்காது. அவங்களுக்குன்னு தெரிஞ்ச மைனஸ் யார்கிட்டயுமே சொல்லவே மாட்டாங்க. சூப்பர், சீக்ரெட்டாவே வச்சிருப்பாங்க. சோ அடுத்தது பார்வதி. எனக்கு தெரிஞ்சு பெண்கள் அவங்களோட வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை வெளியே போய் அதிகமா ஷேர் பண்ணிக்க ஏங்க மாட்டாங்க. சோசியல் மீடியாலயே ஷேர் பண்றீங்க, 5 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இதுல வெளிய போய் ஷேர் பண்ண மாட்டேன்றீங்க. பெரிய பிரச்சனைகளை சொல்றேன். ஓகே, யாருக்குமே ஷேர் பண்ண மாட்டாங்களா பெண்கள் வீட்ல நடக்கிற சண்டைய? இது புதுசா இருக்கு. பட் எனிவே பார்வதி இஸ் a good girl, அதனால அப்படி நினைச்சிருக்காங்க. இப்போ யாருமே யோசிக்காத மாதிரி ஸ்ரீதுவால யோசிக்க முடியும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கான பதில் ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி கேள்வி புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஆனா எது வேணா சொல்லலாம். எது வேணா சொல்லுவா நீ. கேவலமான பிக்க வந்து நீ சொன்னாலே அப்படிதான் இருக்கும். நீ சொல்லு. கேவலமான பிக்க வந்துட்டு யாருக்கும் காட்ட மாட்டேன். கேவலமான போட்டோகிராஃப். அப்படி சொன்னியா? சொல்லுங்க வைஷ்ணவி. ஏஜ் அப்படிங்கறது ஆன்சரா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். பட் எனிவே ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு பதில் சொல்லிருக்கீங்க. யார் எவ்வளவு சொல்லிருக்கீங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் மக்களோட மேட்ச் ஆகுது அப்படின்றத பார்க்க போறோம். உங்களுக்கான பதில் ஐஸ்வர்யா சொன்ன பதில 9% மக்கள் வந்து ஆமோதிச்சிருக்காங்க. ஆயிஷா ஒரு 25% இருக்காங்க நம்ம நாட்டுக்குள்ள. சூப்பர். அண்ட் இன்னொருத்தங்க இந்த மக்கள் மண்ணின் மைந்தர் அப்படின்ற மாதிரி வைஷ்ணவி மக்களா ஒன்னா இணைந்தே இருப்பாங்க. மக்களோட 36% மேட்ச் ஆகுது. சூப்பர். உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஒரு பர்சன் தவிர எந்த விஷயத்தெல்லாம் பெண்கள் அடிக்கடி கிஸ் பண்ணுவாங்க? Your time starts now. சிந்தாடி ஆயிஷா கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆயிஷா. பெட். நம்ம பெட்டதா? That's cute. நாய்க்குட்டியா பூனைக்குட்டியா? நாய்க்குட்டி. 2 ரிட்ரீவர் இருக்கு வீட்ல, ஃபீமேல் அண்ட் மேல். அவங்க தான் ரொம்ப அப்பப்ப அதுவே மாறி மாறி முத்த முத்துக்குமே. ஆமா, அவங்க வந்து நம்மளுக்கு முத்தம் கொடுக்கணும்ன்றதுக்காக தான் நாம போய் முத்தம் கொடுத்துட்டே இருப்போம். அப்போ வந்து அவங்க கொடுப்பாங்க, அப்படி நக்கவாங்க. அதனால நாய்க்குட்டி ஜாலியா இருக்கும், நடுவுல போய் முத்தம் கொடுத்து வந்துருவாங்க. வெரி நைஸ் குவாலிட்டி. சூப்பர். அடுத்து நீங்க. ஐஸ்வர்யா. I think dog, but நான் அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். So I'm blank. நான் என்ன ஆன்சர் சொல்லவும் தெரியும். பாய் ஃப்ரெண்ட் தவிர நீங்க வேற எதுவுமே கிஸ் பண்ண மாட்டீங்க. Is that so? இல்லனா அவங்க மறுக்கல. பாத்துக்கோடா, உங்க தங்கச்சி மறுக்கல. I don't know. I don't do it, so I can't think in that angle. But dog. லாவண்யா நெக்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச விஷயம் பண்ணேன்னா I kiss myself. இப்படி பண்ணுவேன் எப்பவுமே ரெகுலர். சூப்பர் சூப்பர். இப்ப விஜய் என்ன பாராட்டான். விஜய் பார்வதி as usual டாகி தான். கன்ஃபார்மா டாக்ஸ் தான். பெட் லவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதனால. நீங்க ஸ்ரீதுக்கு டாக்ஸ். டாக் உனக்கு கொடுக்குமா? நான் கொடுத்த டாக். எனக்கு டாக் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். இப்ப பாருங்க, யாருமே எதிர்பாராத பதிலை எதிர்பாருங்கள். ஆக்சுவலா மொபைல் ஏதாவது பார்த்தோம் அப்படின்னா மொபைல் அப்படி மொபைல் அப்படி என்ன பாப்ப? பார்த்தோம்னா எப்படி? மொபைல்ல முத்தம் கொடுக்குற அளவுக்கு என்ன பாப்ப? மொபைல்ல வேற யாரெல்லாம் முத்தம் கொடுக்குறதோட பார்க்கலாம். நீங்க சொன்னீங்க இன் பர்சன் கிஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னீங்க. அவ்வளவுதான். அப்புறம் ஏன் மொபைல்ல கிஸ் பண்ண கூடாது? இன்பாக்ஸ்ல அந்த பர்சன் வந்தா கிஸ் பண்ணலாம்.
சூப்பர். ஓகே, சோ வந்து நீ மொபைல பார்த்து முத்தம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன், மீதி எல்லாம் நாய்க்குட்டியை தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா அதுக்கு நடுவில் ஒருத்தங்க தன்னைத்தானே காதலிக்கிற ஒரு மொமெண்ட் இருக்கு. ஃபைனல் கொஸ்டின்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினுக்கு எவ்வளவு வந்து ஆன்சர் வந்திருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். உங்களுக்கான பதில். சோ நாய்க்குட்டிக்கு முத்தம் கொடுக்குற கேட்டகரியில யார் யார் இருக்கான்னு பார்த்தா ஆயிஷா, ஐஸ்வர்யா, பார்வதி, ஸ்ரீ கிருஷ்ணன். இவங்க வந்து எல்லாரும் டாகி லவ்வி கேட் அப்படின்ற மாதிரி லவ்வி டவ்வியா ஒரு 33% மக்கள் சொல்லியிருக்காங்க. ஈச் ஒன் டேக் ஒன் ஹேவ் ஃபன். சோ ஃபைனல் கொஸ்டின், இதுல இருந்து யார் செலக்ட் ஆறீங்களோ இதுல இருக்க டாப் 3 தான் அடுத்த ரவுண்டுக்குள்ள போறீங்க. உங்களுக்கான ஃபைனல் கொஸ்டின் இதோ. திடீர்னு நடுராத்திரில எந்திரிச்சிருங்க, அந்த டைம்ல என்ன பண்ணுவீங்க? ஓகே, டைம் அப். ஓகே, சோ இந்த வாட்டி இங்க ஆரம்பிக்கணும். வைஷ்ணவி, லாஸ்ட் டைம் only 10 marks, this time how many marks னு பார்த்தறலாம். என்ன பதில் உங்களோடது? கண்ணு முழிச்சு மொபைல்ல டைம் என்னன்னு பாப்பேன். நடுராத்திரி திடீர்னு முழிப்பு வந்தா மொபைல்ல டைம் பாப்பேன். நல்ல ஆன்சரா இருந்தா உடனே அதான் நானும் எழுதுனேன் அப்படின்ற கூடாது. அதானா? ஆமா, இருக்கலாமே. ஓகே, இவங்க போன்ல டைம் பாப்பாங்க, அவங்க போன் பாப்பாங்க, அவங்க அப்படி சொல்லிருக்காங்க. நீங்க? நான் தண்ணி குடிப்பேன். சூப்பர். லாவண்யா? மூணுமே தான். எந்திரிச்சு போன் பார்த்து தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் தூங்கிடுவேன். நீ எப்படின்னா யாருமே சொல்லாத ஒண்ணு சொல்ற, இல்ல எல்லாரும் சொன்னதை சொல்ற. நீ ஒண்ணு சொல்ல மாட்டேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன மணிக்கு என்ன டைம்க்கு முழிச்சிருக்கோன்னு போன் பாப்பீங்க, தண்ணி குடிச்சு அப்படியே தூங்கினா தூக்கம் வந்துரும். சரி, நான் நைட் என்ன பண்ணுவதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு பாரு. ஐ லைக் யூ லாவண்யா. சூப்பர். இல்ல சொன்னது எனக்கு பிடிச்சிருக்கு. நான் கூட நடுல எஞ்சி இட்லி உப்புமா சாப்பிடுவாங்க, அந்த மாதிரிலாம் நினைச்சேன். நான் நடுராத்திரி எந்திரிச்சிட்டேன், சாப்பிட போவேன். சூரிய வம்சம்ல இருந்தே மீண்டு வருது. இட்லி உப்புமா சாப்பிடுவாங்களா பாருங்க. ஐஸ்வர்யா? போன் பிரவுஸ் பண்ணுவேன். போன் பிரவுஸ். ஓகே, நீங்க? போன் தான். முதல்ல போன் டைம் தான் பாப்பேன். அது என்னன்னா, எனக்கு அது ஒரு ஹேபிட் இருக்கு. எனக்கு அப்பப்போ முழிப்பு வரும் நைட்டு. அது என்ன டைம்னு பாப்பேன். இப்போ எனக்கு 3 மணிக்கு முழிப்பு வந்திருக்கு அப்படின்னா, காலைல ஏஞ்சிக்கிற டைம்ல வந்து நான் கொஞ்சம் அதிகமா எக்ஸ்ட்ரா எடுத்துப்பேன். 3 மணிக்கு முழிச்சா இன்னும் கொஞ்சம் தூங்கிட்டு ஏஞ்சிக்கலாம் அப்படின்னு, அந்த மாதிரி. அதனால அந்த ஒரு ஹேபிட் எனக்கு இருக்கு. சூப்பர். தூக்கம் அப்படின்றது எந்திரிச்சா டக்குன்னு போன் தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பார்வதி மட்டும் என்ன சொல்லிருக்காங்கன்னா, தண்ணி குடிப்பங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவங்களே போன் பார்த்துட்டு அப்புறம் தண்ணி குடிப்பேன் அப்படின்னு. லாவண்யா எல்லார் போனையும் பார்த்துட்டு தண்ணி பாட்டில் எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கு என்ன சொன்னேன்? திரும்ப தூங்கிடுவேன். வெரி குட். தூங்கலாம். சாப்பிடலாம் மாட்டேன், அன்டைம் சாப்பிட மாட்டேன். ஐம் வெரி ஹெல்த் கான்ஷியஸ். ஓ, ஷீ இஸ் ஹெல்த் கான்ஷியஸ். ஓகே, சோ எவ்வளவு பேர் இந்த மாதிரி கான்ஷியஸா என்னென்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். எல்லாருமே போனை தான் பாத்துருக்காங்க 23%. ஒரு சிலர் மட்டும் நைட்டு போன் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறாங்க, அது 20%. அவங்க தான் தண்ணி குடிச்சு படுத்துறாங்க. லைக் பார்வதி ஒண்ணு தண்ணி அடிச்சுட்டு படுத்துறாங்க, நடுவுல இருந்து தண்ணி அடிக்கிறாங்க, அவ்வளவுதான். பார்வதி? நான் ரியல் தண்ணியா சொன்னேன், உங்க தண்ணியில. நானும் அந்த தண்ணி தான் சொன்னேன். அந்த தண்ணி குடிச்சாலும் நடுவில் தண்ணி தாக அடிக்கும்ல. பத்தியா, ஆல்ரெடி அடிச்சு உங்களுக்கு தெரியுது. எனக்கு தெரியாதுல்ல. ஆனந்தி சூப்பர். சோ ஆனந்தி டீஹைட்ரேட் நைட் அந்த மாதிரி தண்ணி அடிப்பாங்க திருப்பி எடுத்து. அண்ட் ஃபைனலா இப்ப ஸ்கோர்ஸ் பார்க்க போறோம். இந்த 6 பேர்ல இருந்து 3 பேர் யார் அடுத்த ரவுண்டுக்கு போறாங்க அப்படின்றது பார்க்க போறோம். ஃபைனல் ஸ்கோர்ஸ். நீங்க 3 பேர் தான் அடுத்த ரவுண்டுக்கு போறீங்க. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. மத்த குயின்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களும் அப்படியே எல்லாரும் பிளேஸ்க்கு போயிடலாம். அடுத்த 6 குயின்கள் இங்க கூப்பிட போறோம். தேங்க்யூ 6 பேருக்கும் நன்றி. தேங்க்யூ ஆல். சூப்பர் குவீன்ல நாலேஜ் ரவுண்ட்ல நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த 6 குவீன்ஸ் வர போறாங்க. அதுல இருந்து 3 பேர் செலக்ட் ஆகி அடுத்த ரவுண்டுக்கு போறாங்க. அந்த 6 குவீன்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நல்ல கேத்தரோட வெல்கம். ஆஷா, தேஜஸ்வினி, ஜனனி, ஸ்வாதி, கண்மணி and ஐரா. கேம் என்னன்றது தெரியும், ரூல்ஸ் என்னன்றது தெரியும். நீங்க ஆல்ரெடி இதை பார்த்துட்டீங்க. டைரக்டா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चनல இருந்து போறோம். அதுக்கான பதில் நீங்க எழுத போறீங்க. ஓகேவா? சோ உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, செல்ஃபி எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பெண்கள் பண்ற விஷயம் என்ன? சோ ஃபர்ஸ்ட் ஆஷா கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கா இல்லையான்னு பாப்பேன் நான். ஓகே, எடுத்ததுக்கு அப்புறம் செக்கிங். நீங்க? ஃபர்ஸ்ட் நான் நல்லா இருக்கேனா இல்லையா அப்படின்னு பாக்குறேன். இப்போ அவங்க சொன்ன பதிலே நான்ற வார்த்தையை சேர்த்து நீ சொல்ற, அவ்வளவுதானே? எவ்வளவு பேர் இருந்தாலும் நாம கரெக்டா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் செல்ஃபி இருந்தாலும் குரூப் இருந்தாலும் சண்டை போடுவாங்க. 2 பேரும் செல்ஃபி எடுத்து தனித்தனியா பாத்துங்க. ஓகே, வந்து இது ஒரு செல்ஃபி மாதிரியா இல்ல? அப்பா நான் என்ன கேட்டேன், ஒரு செல்ஃபி எடுத்த உடனே என்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட்னு கேட்டேன். நான் மட்டும் எடுத்தாவா, என் குடும்பத்தோட எடுத்தாவா, என் உயிரை எடுத்தாவா போட்டு நீங்க சொல்லுங்க ஜனனி. ஆக்சுவலி நம்ம போட்டோ எடுக்கிறதே வந்து ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் எடுத்திருப்போம். சோ எய்தர் ஐ வில் சென்ட் இட், ஐ மீன் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போடுவேன்,
இல்ல நீதர் ஐ நார் நெவர் அதெல்லாம் நான் கேட்கல கிராமர்ல. நான் என்ன போட்டோ எடுத்து என்ன பண்ணுவீங்க? ஷேர் பண்ணுவாங்க. சோஷியல் மீடியால ஷேர் பண்ணுவீங்க. சூப்பர், இதான் பெஸ்ட் ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட். நான் என்ன பண்ணேன்னா ஒரு போட்டோ எடுத்தப்ப திருப்பி இன்னொரு போட்டோ எடுக்கிறேன். ஒரு போட்டோல கண்டிப்பா செல்ஃபி எல்லாம் சாட்டிஸ் ஆக மாட்டாரு. திருப்பி இன்னொரு போட்டோ எடுப்பேன். வெரி குட். நீ என்ன பண்ணுவ? போட்டோ எடுப்பேன், டெலீட் பண்ணிடுவேன், இன்னொரு போட்டோ எடுப்பேன். ஃபுல் டைம் ஜாபா பண்ற. ஓகே கண்மணி நீங்க? நான் வந்து எந்த போட்டோ நல்லா இருக்குன்னு சூஸ் பண்ணுவேன். ஓ இவங்க எடுத்துட்டு போன் இவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. இவங்க அதுக்கு அப்புறம் செலக்ட் இல்ல எது நல்லா இருக்கோ அது ஒன்னு சூஸ் பண்ணுவேன். she choose da 4 செல்ஃபி எடுத்துப்பாங்கல எது நல்லா இருக்குன்னு பாப்போம். ஓகேடா நைஸ் டா. ஓகே நீங்க ஐரா? எடிட் பண்ணுவேன். வெரி குட். சூப்பர். ஃபேக்ட். மேம் ராதா மேம் நீங்க வந்து இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பவுட்லாம் பண்ணி காமிச்சீங்க பயங்கரமா. நீங்க என்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் ஒரு செல்ஃபி எடுத்தோம்னா? அத முதல்ல எடிட் பண்ணிடுவேன். அது எதில வந்து ரொம்ப இதா இருக்கு அப்படின்னு சொல்லி அத எடிட்டிங் தான் என்னோட ஃபர்ஸ்ட். சூப்பர். நக்குல் ப்ரோ நீங்க? எடிட் போட்டோஷாப் சிஜி கிஜி எல்லாம் போட்டு நீங்க சிஜி அதுக்கு அப்புறம் this is a real pic no filters hashtag. சூப்பர். ஒரு போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் சிஜி வரைக்கும் வர்க் பண்ணி நோ ஃபில்டர் அப்படி போ. சூப்பர். சோ மக்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். சோ அதிகமா இதுல யாருக்கு இருக்குன்னா ஜனனிக்கு இருக்கு. ஆமா. அதுக்கப்புறம் ஸ்வாதி இருக்காங்க 21 இதுல இருக்காங்க. ஆஷா and தேஜஸ்வினி 20% மக்கள் வந்து வோட் பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கான அடுத்த கேள்வி, உங்க லவருக்கோ இல்ல உங்க கிரஷுக்கோ இல்ல உங்க பாய் பெஸ்டிக்கோ நீங்க வந்து மெசேஜ் பண்ணிட்டீங்க ஓகேவா? ஒரு 5 மினிட்ஸ்க்கு ரிப்ளையே இல்ல, 5 நிமிஷத்துல அவங்க அனுப்பல அப்படின்னா உங்களுக்கு வர ரீசன் ஃபர்ஸ்ட் ரீசன் என்னவா இருக்கும்? ஏன் அவங்க ரிப்ளை பண்ணல? உங்க மைண்ட்ல தோன்ற ஃபர்ஸ்ட் ரீசன் பதில வச்சு இவங்க பாய் ஃப்ரெண்டோட வாழ்க்கை நிலைமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த வாட்டி ஐரா கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐரா பிஸியா இருப்பாங்கன்னு யோசிப்பேன். ஐயோ விக்ரமன் படத்தை அப்படியே பாக்குற மாதிரி இருக்கும் ஐரா பேசுறது. அவர் பிஸியா இருப்பார் பாவம், அவரால என்ன பண்ண முடியும்? ஆன்லைன்ல பிஸியா இல்ல ஆக்சுவலி மை கை ஹி இஸ் வர்க்கிங் ஃபார் சென்னை கிரேட் கார்ப்பரேஷன். சோ அதனால மோஸ்ட் ஆஃப் டைம் பிஸியா தான் இருப்பாரு. அதர்வைஸ் ஹி நெவர் அவாய்ட்ஸ் மை கால். சோ உங்க பாய் ஃப்ரெண்ட் பாக்ஸர்னே ஏதோ சென்னை கார்ப்பரேஷன் என்னது? ஹி இஸ் ஜாயின்ட் தேர். ஓ கவர்மெண்ட் ஜாப். Yes. Super, very happy. No, he still box. பண்ண வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்களோட பாக்ஸிங் பண்ணுவாரு. ஓகே சூப்பர். கண்மணி நீங்க சொல்லுங்க. யார் கூட பேசிட்டு இருக்காங்க? வேலிட் பாயிண்ட். ஆன்லைன்ல இருக்கு ஆனா எனக்கு பதில் வரல. அப்ப யாரோட முடிஞ்சா வந்து நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாமே செக் பண்ணிடுவேன் யாரெல்லாம் ஆன்லைன்ல இருக்காங்க. ஏய் இது வல்லவன் ரீமா சன்கேட். இல்ல அது எல்லாரும் பண்ணுவாங்க. ஆமா that is. மேடம் இது வந்து நல்ல டாக்டரா பார்க்கணும் இந்த கேட்டகரி எல்லாம். இவங்க ஆன்லைன்ல எத்தனை பேர் இருப்பானுங்க? ஜாபடி வேற ஆன்லைன் அவ்வளவு இருக்கா இவ்வளவு இருக்கா? இவ்வளவு காமிச்சு பாப்போம். இவ்வளவு ரிப்ளை பண்ணலனா அப்ப அவங்க ரெண்டு பேரும் தான் பேசுறாங்க. கண்மணி ஆக்சுவலா ஆமா நீ உண்மையிலேயே வல்லவன் ரீமா. ஆமா ஆமா உன் பேர் கண்மணியா? தயவு செய்து மாத்திரு ரீமா. வல்லவன் ரீமா இனிமே உன் பேரு. போனை எட்ரா ஏன் என் கால் எடுக்கல அப்படின்னு காலைல 6 மணிக்கு கேட்பேன். ஏன்னா நீ என்ன லவ் பண்ணல அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் உங்ககிட்ட பார்த்தேன். நீங்க சொல்லுங்க. மேபி ஆங்கிரி ஆன் மீ அதனால தான் ரிப்ளை பண்ணல. மேல கோவமா இருக்காரு. சூப்பர். அதான் பதில் தெரிஞ்சு. நீங்க சாரி தண்ணி நீங்க மாத்தி மாட்டாங்க. சாரி தண்ணி கோச்சிக்க. ஓகே. என்ன விட முக்கியமா வேற யார் கூட அவன் பேசிட்டு இருக்கான்? சூப்பர். வேற சேம் ஆனா வேற யாராவது கேர்ள் கிட்ட பண்ணிட்டு இருக்காங்களா? யார் அவா? ஐ மீன் சாட்டிங் பண்ணிட்டு இருக்காங்களா? வேற கேர்ள்ஸ் கிட்ட சாட் பண்ணிட்டு இருக்காங்களா என்ன? அப்படி தெளிவா சொல்லுங்க. நீங்க சொல்ற மாதிரி போன் ஆஃப்ல இருக்கும். ஆன்லைன்ல இருக்காங்கன்னா obviously chat பண்ணிட்டு இருப்பாங்க. சேம் ஆன்சர். எவள் கிட்ட பேசிட்டு இருக்கான்? சாட் பண்ணு. அப்ப ரெடிவே மக்கள் என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். நல்லதுக்கு காலமே இல்லப்பா. நல்லதுக்கு காலம் இல்ல, ஐராக்கு காலமே இல்லங்க. நல்லதுக்கு போயிட்டாங்க. இனிமேல் பொய்யா பதில் சொல்லும். நீ ஆல்ரெடி பொய்யா தான் சொல்ற. உண்மையாலுமே நான்
அதுதான் ஒரு யோசிப்பேன். நிமிஷம் யோசிச்சு பாரு, ஒருத்தங்க ஒரு மெசேஜ் நார்மலாவே பாய் ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட் அதெல்லாம் விட்டுரு, நார்மலா ஒருத்தர் மெசேஜ் அப்புறம் ஆன்லைன்ல இருக்காங்க, 5 நிமிஷம் ஆன்லைன்ல இருந்து ரிப்ளை பண்ணா பாத்தியா இது என்ன பண்ணிருக்கு அப்படின்னு நம்மளே யோசிப்போம். இவங்க அமிச்சிட்டு 5 நிமிஷமும் ஐயோ எவ்வளவு பிஸியா இருக்காரு ஹஸ்பண்ட் பாரு ஆன்லைன்ல பாப்பாங்களாம். இது எவ்வளவு பெரிய டூப். நோ டூப் கிடையாது, உண்மையாலுமே ஒர்க் பண்றாங்க. அதான் மெச்சூரிட்டி, ஆக்சுவலி இதான் மெச்சூரிட்டி. ஆனா இந்த ஆடியன்ஸ் எனக்கு பயமா இருக்கு. இப்ப இவங்க எல்லாம் ஓகே, எனக்கு ஆடியன்ஸ் பார்த்தா தான் யார் வீட்டுக்கெல்லாம் போய் கதை தட்டுறீங்க? 99% ரீமாசன் மோட் தான், 1% தான் இந்த நீங்க சொன்ன மெச்சூரிட்டி. அதான் டேஞ்சர் ப்ரோ, டேஞ்சர் தான். இல்ல ஆக்சுவலி வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க முன்னாடி. அவங்க வெயிட் பண்ண டைம்ல இவங்க வேற எங்கேயோ போய் ஆட்டோ ஓட்டிட்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் வந்து எல்லாரும் இப்படி சொல்லிருக்காங்க. சுவாதி நீங்க என்ன சொல்லணும் வரீங்க போல இருக்க? ஒண்ணும் புரியல எல்லாரும் பேசுறது. என்னடா எனக்கு ஒருத்தன் ஆட்டோ ஓட்டின்றான், ஒருத்தர் லாரி ஓட்டின்றான், அப்படின்னு சொல்லிருந்தாங்க. சுவாதி வந்து ஒரு 11% இருக்காங்க. பட் இருந்தாலும் எவ கூட பேசிக்கிட்டு இருப்பான் அப்படின்றதுதான் 25% அதிகமா இருக்கு. அதுல எக்ஸ்ட்ரீம் இங்க 95% ஒன்று இருக்கு. அதை நம்ம தனியா ஹேண்டில் பண்ணுவோம். பட் அடுத்த கொஸ்டினுக்குள்ள போறோம். உங்களுக்கான அடுத்த கேள்வி உங்களோட வருங்கால கணவர்கிட்ட. ஐயோ அவர்கிட்ட போயிட்டு எனக்கு இது மாதிரி ஒரு விஷயம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கனவு பரிசு கேட்கணும். எனக்கு ஹஸ்பண்ட் ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட நான் இதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லணும்னு கேட்கணும்னு ஆசை இருக்குன்னா ஒரு ட்ரீம் கிஃப்ட் இருக்குல்ல, அந்த ட்ரீம் கிஃப்ட் என்னன்றது எழுதணும். ஃப்ரம் ஐரா உங்களுடைய ஆன்சர் என்ன? லாயல்டி. லாயல்ட்டியை கிஃப்டா கேப்பீங்களா? இத பாரு இப்பயே சொல்றேன், உன் பாயிண்ட் 0 இதுல. அதுல 0. இத பாரு இதுல 1 0ன்னு வரணும், இல்ல 10 வரணும். 10க்கு மேல வந்ததுன்னா அடுத்த 3 கேள்வி நீயே கேளு, நான் அவன் கூட போய் உட்கார்ந்துக்கிறேன். இப்ப அடுத்தது பாருங்க, ரீமாசன் கேட்க போறோம். கார் கேட்பேன். கார் என்ன சூப்பர் சூப்பர். அது இந்த கார் தான் அந்த கார் தான் ஏதாவது இருக்கா? இல்ல ஆமா இப்படிதான் சொல்லுவேன். அப்புறம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த கார் சர்ப்ரைஸா ஒரு கார் கொடுத்தா ஓகே. சர்ப்ரைஸா கொடுத்தா போதும். குடுப்பாரு, பின்னாடி இழுத்து விட்டா முன்னாடி ஓடும். நைட் ஃபுல்லா வச்சு விளையாடுற வீட்டுல 2 பேரும் உடனே பார்த்து வந்துட போறேன். கண்மணிக்கு வருங்கால கணவர் அந்த கார் வாங்கி கொடுத்துருங்க. அடுத்தது மேக்கப் கிட் கேக்குறேன். உங்ககிட்ட இல்லவே இல்ல இருந்தா கூட கல்யாணம் ஆகிறப்ப நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல இப்போச்சும் மேக்கப் போட வேண்டாம் சொல்லுவாங்க. நீங்களே வாங்கி கொடுத்த போடாம எப்படி இருக்குது சொல்லதான் மேக்கப் கிட் கேக்குறேன். உன்னோட மார்க் வந்து ஐராக்கு அடுத்தது வரும், ஏறி வச்சுக்கோ. நான் வந்து என்னோட ஃபேவரட் டிராவல் டெஸ்டினேஷன் கூட்டிட்டு போக சொல்வேன். ஓகே ஒரு ட்ரிப் கேக்குறேன். அடுத்தது இப்போ ஏதோ வேக்ல ஏதோ ஹேண்ட் எல்லாம் போட்டுட்டு அதெல்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது மெமரபிள் கிஃப்ட் கேட்பேன். ஆனா ஜெனரலா ஜுவல்லரி கேட்பாங்க. சோ மை ஆன்சர் இஸ் ஜுவல்லரி. அதே சொல்லிருக்கலாம்ல, அப்படியே சொல்லிருக்கலாம்ல முன்னாடி. நீ இப்ப இந்த பதில் சொல்ல போற half an hour வெயிட் பண்றேன். பக்கெட்டுக்குள்ள கை விடணும், காலை சிமெண்ட்ல வைக்கணும் சொல்லிட்டு லாஸ்ட்ல நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆமா இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்து கெட்டு போன பொண்ணு மேடம் இதெல்லாம் ப்ரொமோஷனல் வீடியோல வரும். அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் எதுக்கு, நம்ம ஒரு நல்ல நெக்லஸா வாங்கி போன்னு வாங்கிட்டேன். சூப்பர். ஆஷா நான் கேக்குறது வெரி சிம்பிள். கேட்காம இருந்தாங்களும் அது கொடுப்பாங்க. ஓ ஓகே. பேபி கேட்பேன், அவன மாதிரியே ஒரு குழந்தை கேட்பேன். I like it. பட் 2 பேரும் ஜட்ஜஸ் 2 பேரும் நல்லா இருக்கே. நம்மளே அதான் பதில் சொல்லுங்க ஃபீல் பண்ணேன். அவங்களுக்கு ஃபீல் பண்ணது எனக்கு புரியுது. நக்குல் ப்ரோ நீங்க சொல்லுங்க. நான் என்ன கேட்பேன்? அவர் ஷாக்ல இருக்காரு. இதுக்கப்புறம் பெரிய ஷாக்ல இருக்கேன் நானு. ஆக்சுவலா அந்த விஷயத்துல அவ தான் ரொம்ப தாட்ஃபுல்லா இருப்பா. எனக்கு இதெல்லாம் ஐ அம் a little horrible in these things. எனக்கு மூன்ல ஒரு ஸ்டார் என் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கா. ஈவன் பர்த்டே துளசி ஸ்டார் ரெஜிஸ்டர் பண்ணால ரெஜிஸ்டர் பண்ணி நான் இன்ஸ்டால போட்டிருக்கேன். எப்ப விட காஞ்சிபுரத்துல இடம் வாங்க முடியல என்னால. நாசா த்ரூ நடக்குது. ஆமா ரேடியன்ட், அந்த ஸ்டார் பேரு ரேடியன்ட் ராதா. ஓ நைஸ். இந்த மாதிரி 2-3 பேர் சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனா அந்த மாதிரி ஆட்கள் நம்ம டீம்ல இருக்காங்க. நினைக்கும் வெரி வெரி ஹாப்பி. ஐரா யாருக்கு என்ன வாங்கலாம் தெரியல. நான் சொன்ன மாதிரி ஃபெயில் பிரிங் யுவர் பேரண்ட்ஸ் மார்க் உனக்கு வரல, வேற வேலைக்கு போயிடா சீக்கிரத்துல. யார் யார் என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க இந்த கேள்விக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஸ்கோர்ஸ் ப்ளீஸ். அச்சா பாரா ஐரா 3 மார்க். நீங்க என்ன கேப்பீங்க? லாயல்டி கேட்பாங்க. டிராவல் கைடியே கல்யாணம் பண்ணிக்க போறேன் அந்த கொடுத்து வச்ச நபர் சொன்ன பதில் தான் 44%. சூப்பர்.
ஸோ ஃபைனல் 2 கேள்வி. இந்த 2த்துல யார் வந்து டாப் 3ல வர போறீங்கன்றது பார்க்க போறோம். அவங்க தான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போக போறாங்க. ஆனந்தி, அவங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன? உங்களோட செலிபிரிட்டி கிரஷ மீட் பண்றீங்க. மீட் பண்ணா என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? செல்ஃபி எடுத்து ஒரு ஹக் பண்ணுவேன். செல்ஃபி எடுப்பாங்க. ஓகே ஃபைன். ஹக் அண்ட் செல்ஃபி. சரி, செல்ஃபியே விட்டுருங்க, ஹக் வச்சுக்கலாம். நான் வேற யாரனா போட்டோ தர சொல்றேன். நானும் அதே தான் எழுதிருக்கேன், ஹக் பண்ணி ஒரு போட்டோ எடுக்கணும். சூப்பர். எல்லாம் வாங்க ஒரு போட்டோகிராஃபரா மாறிடுறேன் வேணா. சேம் அதான் எழுதிருக்கேன், ஹக் பண்ணுவேன், செல்ஃபி எடுக்கிறேன். என்ன எல்லாரும் ஹக் பண்றாங்க? சரி, இப்ப பாரு, இப்ப வேற ஒண்ணு வரும் பார். பிதாமகன் படம் பாத்திருக்கியா? கிளைமேக்ஸ்ல என்ன பண்ணுவாரு? கிளைமேக்ஸ்ல விக்ரம் சார் என்ன பண்ணுவாரோ அதை பண்ண. செலிபிரிட்டி கிரஷ் நான் பார்த்தனா அவர் என்ன மறக்காத மாதிரி கையை கஷ்டம் வந்துரும். அந்த மாதிரி ஒரு பதில் கண்ணாடி எதிர்பார்க்கலாம். செல்ஃபி தான் எழுதிருக்கேன். செல்ஃபி தான். டொனேஷன் நான் அவர் கைய பிடிச்சு நடுவுல இப்படி வச்சு வச்சு சத்தியம் வாங்குவேன். ஏன்னா உண்மையா இருக்கணும் இல்லையா? சொல்லுங்க. No, I'll give him a very pleasant smile. இந்த பாய் ஃப்ரெண்ட் தப்பா நினைக்கும்னு சொல்லி தானே இந்த இல்ல உண்மையாதான். I never had a celebrity crush, but I used to like Adi, actor Adi. ஒரே கூத்து பற்றையில எனக்கு சீனியரா இருந்தாங்க. Yeah, so at that time I used to like him for his character and behavior. So நான் எப்போ மீட் பண்ணாலும் I used to give a very pleasant smile to him. அவர் வரப்போ வாசல்ல நின்னு சிரிப்பாங்க. அதனால மட்டன் குஸ்காவா. அந்த பிளசன்ட் ஸ்மைல் ஒரு தடவை வந்து நக்கு சார் பார்த்து கொடுங்க. வெல்கம் டு கூத்துப்பட்றை சார். மட்டன் குஸ்காவா. இதுக்கான பதில் என்ன, எவ்வளவு பெர்சன்டேஜ்ல இருக்கு அப்படிங்கறத பாத்துறோம். அதாவது இதுல கூட ஒண்ணு நடந்திருக்கு, நீங்க பாருங்க. எல்லாருக்கும் 15 இருக்கு. ஐரா உண்மையை விரும்பி ஐராக்கு 13% வந்திருக்கு. நீங்க என்ன பண்ணுவேன்னு சொன்ன தோல்ல சாஞ்சிப்பியா? ஸ்மைல் மட்டன் குஸ்காவா 13% இஸ் ஃபார் யூ. ஓகே, சூப்பர். ஓகே, சோ ஃபைனல் क्वेश्चन. இதுல யார் கரெக்ட்டா பதில் சொல்றீங்க அப்படின்றத பார்க்க போறோம். அதிகமான பெர்சன்டேஜ் யார் வாங்குறீங்கன்றத பார்க்க போறோம். அடுத்த ரவுண்டுக்கு யார் போக போறீங்க அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, ஃபைனல் क्वेश्चन. ரொம்ப சிம்பிளான क्वेश्चन. உங்களுக்கு பக்கத்துல படுத்து தூங்குறவங்க என்ன பண்ணா உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது? இந்த வாட்டி ஐரா கிட்ட ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐராவோட பதில். எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐராவையும் பிடிக்கும். ஐரா சொல்லுங்க. ஸ்னோரிங். ஸ்னோரிங் விட்டா பிடிக்காது. நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்களே. அவங்க பாவம் டயர்டா கொரட்டை விடுறாங்க. ஏன்னா அவர் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு அந்த கொரட்டை விடுறாரு. அத நான் ரெக்கார்ட் பண்ணி ரிங்டோனா வச்சுட்டு டெய்லி அவர் கால் பண்றப்பலாம் அதை அட்டெண்ட் பண்ணி கேட்பேன். அந்த மாதிரி தான் உங்களை எதிர்பார்த்தேன். பட் இருந்தாலும் கொரட்டை விட்டா பிடிக்காதுன்ற ஒரு உண்மையான பதில் இப்ப சொல்லிருக்கேன். கண்மணி, நீங்க? எனக்கும் அதேதான். எப்படின்னா டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அவங்க வீட்டுக்கார கொரட்டை விட்டு பிடிக்கும். என் பக்கத்துல தூங்குறாங்க. கொரட்டை விட்டு டிஸ்டர்ப் பண்ணா பிடிக்காது. கொரட்டை விட்டு அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க? கை கால போட்டா பிடிக்காது. பிடிக்காது. கொரட்டை விட்டா பிடிக்காது. சேம் ஸ்னோரிங். சேம் ஸ்னோரிங். சேம் ஸ்னோரிங். பாத்துருவோம் யார் யார் அப்படி பண்ணிருக்கானு. கொரட்டை விட்டா பிடிக்காது அப்படின்றது எல்லாத்துக்கும் 20% வந்திருக்கு. சுவாதி கை கால் போட்டா பிடிக்காது அப்படின்றது வந்து ஒரு 11% மக்கள் சொல்லிருக்காங்க. 5 கேள்வி கேட்டோம் ஆனந்தி. சோ ஃபைனலா யார் யார் எவ்வளவு எடுத்துருக்காங்க, யார் அடுத்த ரவுண்டுக்கு போக போறாங்க அப்படின்றத பார்க்க போறோம். ஃபைனல் ஸ்கோர்ஸ் ப்ளீஸ். சோ ஃபைனலி ஜனனி வந்து 132 பாயிண்ட்ஸ் எடுத்து வந்துட்டீங்க டாப் 3ல. followed by தேஜஸ்வினி with 100 points. அதுக்கும் அடுத்ததா கண்மணி with 92 points. So knowledge roundல இது வரைக்கும் வந்து 12 பேர்ல இருந்து 6 பேரா விளையாண்டாங்க. அதுல டாப் 3 அப்படின்னு சொல்லி செலக்ட் ஆயிருந்தாங்க. இப்ப இந்த டாப் 3ல இருக்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்க அந்த டாப் 3 பீப்புள் இங்க வந்து விளையாட போறாங்க. இதுல இருந்து இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ற ஒருத்தர் தான் அடுத்த ரவுண்டுக்கு போக போறாங்க. இந்த ரவுண்ட்லயும் கேள்விகள் கேட்கப்படும். So let's welcome பார்வதி, வைஷ்ணவி and ஆயிஷா. சோ இதுக்கு முன்னாடி வந்து நாங்க உங்களை வந்து கேள்விகள் கேட்டுட்டு இருந்தோம். அதுக்கு நீங்க பதில் சொன்னீங்க. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா கேள்வியை நீங்க தான் செலக்ட் பண்ண போறீங்க.
ஓகேவா? ஸோ டிஸ்பிளேல வந்து நிறைய இமேஜஸ் வரும். அந்த இமேஜஸ் வந்து பாஸ் ஆயிட்டே இருக்கும். நீங்க ஸ்டாப் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்போ யாரோட முகம் இருக்கோ அந்த முகம் முன்னாடி வந்து உங்களுக்கான கேள்வியை கேட்கும். சரியா? அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலாம். அந்த கேள்வி சப்போஸ் கேட்கும்போது உங்க 2 பேருக்கும் இப்போ வந்து கேள்வி வைஷ்ணவிக்கு வந்திருக்கு, ஆனா உங்க 2 பேருக்கும் பதில் தெரியுது அப்படின்னா நீங்க பஸர் பிரஸ் பண்ணலாம். உங்க கேள்விக்கு நீங்க பதில் சொல்றப்ப உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் வரும். இன்னொருத்தங்க கேள்விக்கு நீங்க பஸர் பிரஸ் பண்ணி கரெக்டா ஆன்சர் பண்றப்போ 5 பாயிண்ட்ஸ் வரும். ஓகே? ஸோ இமேஜஸ் பார்க்க போறோம். அதுல எப்ப நீங்க ஸ்டாப் சொல்றீங்களோ அதுல ஸ்டாப் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் வைஷ்ணவி உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ எப்ப நீங்க ஸ்டாப் சொல்றீங்களோ உங்களுக்கான கேள்வி வந்துடும். ரெடி? உங்களுக்கான இமேஜஸ் ப்ளீஸ். ஸ்டாப். சோ வைஷ்ணவி ஆட்டோ டிரைவர் வந்து நீங்க பிக் பண்ணிருந்தீங்க. சோ உங்களுக்கான கேள்வி அவர் தான் கேட்க போறாரு. கேள்வி கேட்ட உடனேவே உங்க 2 பேர்ல நீங்க யார் வந்து பஸர் பிரஸ் பண்றீங்களோ நீங்க அடுத்த ஆப்ஷனா இருப்பீங்க. ஓகே? சோ முதல்ல நம்ம வைஷ்ணவிக்கான கேள்வியை கேட்டலாம். தி क्वेश्चन ப்ளீஸ். LLR எடுத்தா எவ்வளவு நாள் வேலிடிட்டி? 6 மாசம். சோ LLR எடுத்தா 6 மாசம் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லிருக்கீங்க வைஷ்ணவி. ஆயுஷா? எனக்கு தெரிஞ்சு அதை மட்டுமே வச்சு ரொம்ப நாளா ஓட்டிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றியா? நான் ஸ்கூல்ல இருந்தே வண்டி ஓட்டுறேன், எனக்கு தெரியும். LLR வந்து வேலிடிட்டி 6 மாசம். கன்ஃபார்மா? 6 months. சூப்பர். ஆன்சர் கரெக்டா தப்பா அப்படின்றத பார்க்க போறோம். ஆட்டோ டிரைவர் அண்ணா கேள்வி கேட்டிருக்காரு. ஆன்சர் ப்ளீஸ். இதுக்கு ஆன்சர் என்னன்னா LLR எடுத்தா 6 மாசம் தான் வேலிடிட்டி. எஸ், சூப்பர். சோ ஆனந்தி வைஷ்ணவி வந்து கரெக்டான பதில் சொல்லிருக்காங்க. உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அடுத்த கேள்வி ஆயிஷா, உங்களுக்கான கேள்வி நீங்க தான் செலக்ட் பண்ண போறீங்க. இதோ. ஸ்டாப். சோ பூக்கார் அக்கா கிட்ட இருந்து உங்களுக்கான கேள்வி என்ன வரப்போகுது அப்படிங்கறத பாத்துடலாம். கேள்வி ப்ளீஸ். பூ கட்டுற நார் வந்து எந்த மரத்தோட இது தெரியுமா உங்களுக்கு? வாழனார். சோ கான்ஃபிடென்ட்டா சொல்லிருக்காங்க. சோபனா அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. பட் ஆன்சர் கரெக்டா தப்பா அப்படின்றது சோபனா தான் சொல்லணும். சோபனா ஆன்சர் ப்ளீஸ். அந்த क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து பூ வந்து வாழை மரத்தோட நார்ல இருந்து கட்டுவாங்க. கட்டுறது. ஆயிஷா கரெக்டான பதில் சொல்லிட்டீங்க. சோ இப்போ வந்து 2 பேரும் 10 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. ஃபைனல் क्वेश्चन ஃபார் பார்வதி. சோ உங்களுக்கான கேள்விக்கான விடை உங்களுக்கு தான் பார்ப்போம். சோ உங்களோட கேள்வி கேட்கிற நபரை நீங்க சூஸ் பண்ணலாம். சோ உங்களுக்கான லிஸ்ட். சோ தேவியானி மேம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பாப்போம். ஆங்கில கேலண்டர்ல 12 மாதங்கள் இருக்குது. அந்த 12 மாதங்கள்ல எத்தனை மாதங்கள்ல 30 நாட்கள் இருக்குது? எனக்கு உண்மையாவே புரியல. क्वेश्चनே புரியல. That was a twist in the tail. 11 months. 11 months. சூப்பர். தேவியானி மேம் பதில் நீங்க தான் சொல்ல போறீங்க. சரி, நான் பதில் சொல்லட்டுமா? 11 மாதம். பிப்ரவரி மாதம் தவிர மீதி எல்லா மாதங்கள்லயும் 30 நாட்கள் இருக்கு. நார்மலா இந்த கேள்வியை கேட்ட உடனே 6 மாசம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பட் 30 நாள் அப்படின்னு சொல்றப்போ 30 நாள் அப்படின்னு சொல்றப்போ பிப்ரவரி தவிர எல்லாத்துலயும் இருக்கு. சூப்பர். ஆளுக்கு ஒரு பதில் கரெக்டா சொல்லிருக்கீங்க. இப்ப அடுத்த கேள்விக்குள்ள போறோம். ஆளுக்கு 10 பாயிண்ட்ஸ் எடுத்துறீங்க. சோ வைஷ்ணவி உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஸ்டாப். ஆர்த்தி மேம வந்து ஸ்டாப் பண்ணிருக்கீங்க உங்களோட கேள்வியை கேட்கறதுக்காக. சோ அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல நீங்க ரெடியா இருங்க. உங்களுக்கான கேள்வி. உங்க அப்பாவோட அம்மாவோட மருமகளோட தங்கச்சி உங்களுக்கு யாரு? சித்தி. அதுக்குள்ளயா? அம்மாவோட மருமகனா அம்மா, அம்மாவோட தங்கச்சி சித்தி. வைஷ்ணவி சொன்ன பதில் சித்தி அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது கரெக்டான பதில் அப்படின்னு பாத்துடலாம். உங்க அப்பாவோட அம்மா உங்களுக்கு பாட்டி, அவங்களுடைய மருமக உங்களுக்கு அம்மா, அவங்களுடைய தங்கச்சி உங்களுக்கு சித்தி. 20 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க வைஷ்ணவி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆயிஷாக்கான வீடியோ. யார் யார் என்ன क्वेश्चन கேக்குறாங்கன்னு ஜட்ஜ் பண்ண முடியல. அதனால சூஸ் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்டாப். செக்யூரிட்டி அண்ணாவை நிறுத்திருக்கீங்க. சோ செக்யூரிட்டி அண்ணா என்ன கேள்வி? யோகி பாபு எந்த படத்துல செக்யூரிட்டி கார்டா நடிச்சுக்கிறாரு? அந்த என்ன பிரபு இது ஏதோ ஒரு யோகி பாபு டைம் போயிட்டு இருக்கு. இது இந்த பிரபு ஏதோ ஒரு பிரபு. நோ 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 பிரபு. ஐ திங்க் சோ ஃபர்ஸ்ட் பஸர் பிரஸ் பண்ணது யாரு? வைஷ்ணவி தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரஸ் பண்ணிருக்கீங்க பஸர. கூர்கா.
கூர்க்கா கரெக்டா இல்லையா அப்படின்றத அண்ணன் தான் கேட்கணும். சொன்னேன். யோகி பாபு கூர்க்கா படத்துல செக்யூரிட்டி கடை வச்சுக்கிறேன். சூப்பர். சோ ஆயிஷாவோட கேள்விக்கு பதில் சொல்லி வைஷ்ணவி நீங்க வந்து 5 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கீங்க. சோ 25 பாயிண்ட்ஸ் so far. அடுத்தது பார்வதி, உங்களுக்கான கேள்வி. அந்த டீ கடைக்காரனா? ஓகே, உங்களுக்கான கேள்வி என்னங்கறத பாத்துடலாம். தமிழ்நாட்டுல கடலைப்பருப்பு எங்க ஃபேமஸ் தெரியுமா? கடலை பர்பி தமிழ்நாட்டுல எங்க ஃபேமஸ்? நீங்க ரெண்டு பேரும் பதில் தெரிஞ்சா பஸ்ஸை பிரஸ் பண்ணலாம். மீன்வைல் பார்வதி, இதுக்கான பதில் தெரியுமா? கடலை பர்ஃபி தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல ஃபேமஸ்? கடலூர். கடலூர். கடலை மிட்டாய் கடலூர். ரைமிங்கா? சூப்பர், வெரி குட். பட் ஆன்சர் சரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் தான் சொல்லணும். பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? நானே சொல்றேன், கோயில்பட்டி. கோவில்பட்டி. இந்த ரவுண்டோட வின்னர் வைஷ்ணவி. அண்ட் இந்த ரவுண்ட்ல இருந்து அவங்க ஃபைனல் ரவுண்டுக்கு போறாங்க. கங்க்ராட்ஸ் வைஷ்ணவி. தேங்க்யூ. தேங்க்யூ பார்வதி. தேங்க்யூ ஆயிஷா. நன்றி. சோ இந்த சூப்பர் குவீன்ல நாலேஜ் ரவுண்ட்ல அடுத்ததா 3 பேர் வர போறாங்க. அதுல இருந்து ஒருத்தர் செலக்ட் ஆக போறாங்க. அவங்க ஃபினாலே உள்ள போக போறாங்க. ஆல்ரெடி ஒருத்தங்க செலக்ட் ஆகி வெயிட்டிங்ல இருக்காங்க. சோ அந்த 3 பேர் யார் வர போறா? ஜனனி, தேஜஸ்வினி and கண்மணி, please come on to the stage. சோ உங்களுக்கு கேக்குற கேள்விக்கு நீங்க வந்து கரெக்ட் ஆன்சர் பண்ணீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ். இன்னொருத்தங்க கேள்விக்கு நீங்க பஸ்ஸை பிரஸ் பண்ணி ஆன்சர் பண்ணீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ். ஓகே, புரிஞ்சிச்சுல? ஃபர்ஸ்ட் ஜனனி கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். கேள்வி யார் கேட்கணும்ன்றது நீங்க தான் செலக்ட் பண்ண போறீங்க. உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இதோ. ஸ்டாப். நேஹா மேடம் வந்து நம்மளுடைய ஜனனிக்கான கேள்வி கேட்க போறாங்க. உங்களுக்கான கேள்வி ஜனனி. தாதா சாஹேப் பால்கே அவார்ட் தமிழ் சினிமாக்காக குரு சிஷ்யருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க யார் யார்? குரு சிஷ்யருக்கா? ரஜினிகாந்த், கே பாலச்சந்தர். ஓகே, கரெக்டா இல்லையா அப்படின்றத புன்னகை அரசி ஸ்னேகா மேடம் தான் கேட்க போறோம். ஸ்னேகா மேடம். டைரக்டர் பாலச்சந்தர் சாரும் ஆக்டர் ரஜினிகாந்த் சாரும். 10 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க ஜனனி உங்களோட ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு. சோ அடுத்ததா ஐயோ அவங்க கேள்வி கேட்க போறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு புன்னகை அரசி டைட்டில் அவங்களுக்கு அப்புறம் ஒருத்தங்க வாங்க போறாங்க. அது இவங்க தான் நினைக்கிறேன். சிரிச்சுனே இருக்கிற கண்மணி. உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இதோ. ஸ்டாப். காய்க்காரவங்க. உங்களுக்கான கேள்வி என்னன்னு பாத்துடலாம். கண்மணிக்கான கேள்வி. ஞாபக சக்தி அதிகரிக்கிற கீரை எந்த கீரை உங்களுக்கு தெரியுமா? அந்த கீரை சாப்பிட்டு தான் ஞாபகம் வரும். இல்ல நான் சாப்பிட்டிருக்கேன் மாதிரி தான் இருக்கு. சாப்பிட்டு தான் பதில் தெரிஞ்சிருக்கேன். ஞாபக சக்தி இல்லையா? பொன்னாங்கண்ணி. நீங்க சொன்னது பொன்னாங்கண்ணி. அதை அப்படியே அங்க பிக்ஸ் பண்ணிக்கிறோம். உங்களையும் தாண்டி இவங்க பஸ்ஸரை பிரஸ் பண்ணிருக்காங்க. இவங்க கிட்ட ஒரு ஆன்சர் கேட்போம். வல்லாரை கீரை. ஞாபக சக்தி அதிகரிக்கிற கீரை வல்லார கீரை. ஓகே, இது வரைக்கும் ஆனா ஜனனி 15 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. thank சோ you. இப்போ வந்து தேஜு கேம் முதல்ல புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அதுக்கு ஒரு கீரை இருக்கு, வாங்கிட்டு வா. சூப்பரா கேம். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, போயிடலாம். ஸ்டாப். இவரா? மூங்கில் தோட்டம். ஓகே, ரெடி, போடுங்க சார். தேஜுக்கான கேள்வி இதோ. ஒலிம்பிக் சிம்பிள் இருக்குல்ல, அதுல மொத்தம் எத்தனை ரிங்ஸ் அப்படின்னு கேட்பேன்னு நீங்க நினைப்பீங்க. அது எல்லாருக்கும் தெரியும், 5 ரிங் தான் இருக்கும். அந்த ரிங்ஸோட கலர் என்னென்ன? ரெட்டு, கிரீனு, ப்ளூ, yellow, ஆரஞ்சு. சோ ஆன்சர் என்ன அப்படின்றத பாத்துருவோம். ப்ளூ, பிளாக், ரெட், yellow, green. பிளாக் நீங்க விட்டீங்க, அதனால உங்களுக்கு பாயிண்ட் கிடையாது. இந்த கேள்விக்கு யாருக்குமே பாயிண்ட் கிடையாது. ஓகே, சோ உங்களுக்கான அடுத்த கேள்வியை கேட்க போறோம். ஆமா, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இது வரைக்கும் வந்து 15 பாயிண்ட்ஸ் வந்து ஜனனி எடுத்திருக்காங்க. வேற யாரும் இன்னும் பாயிண்ட் எடுக்கல. சோ இப்போ அடுத்த ரவுண்ட் ஆஃப் क्वेश्चंस உங்களுக்காக. ஸ்டாப். குட்டி பையா கேள்வி கேள்றா. டாம் அண்ட் ஜெர்ரி பாத்திருக்கீங்களா? அதுல வர நாய் பேரு தெரியுமா? பாக்க கியூட்டா இருந்தா ஒரு வாய்ஸ் எப்படி இருந்தது? செம கியூட்டா இருந்தது. இப்போ கேள்வி எப்படி இருந்தது? பயங்கர டஃபா இருந்தது. டாம் அண்ட் ஜெர்ரில வர நாய் பேர் என்ன? எனக்கு ஒரு பஸ்ஸர் கொடுங்க. உங்க 2 பேருக்கும் क्वेश्चन தெரிஞ்சா பஸ்ஸர் பிரஸ் பண்ணுங்க. அப்புறம் நான் ஆன்சர் தனியா கேக்குறேன். ஏய் இது கண்மணி சிரிச்சிருங்க. அவ்வளவுதான். நான் பண்ணலையே. பண்ணல. 5 ஸ்கூபி டூவா? அது வேற கார்ட்டூன். 4 3
2 and 1. Time's up. எனக்கு தெரிஞ்சு ஜட்ஜஸ் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியல. So, பதில் நீங்க சொல்லுங்க கரெக்டா இல்லையா அப்படின்றது அவர்கிட்ட கேட்டுருவோம். ஸ்பைக். தெரியலையே சொல்றேன் இருங்க. ஸ்பைக். சோ அடுத்தது வந்து இந்த புன்னகை அரசிக்கிட்ட போக போறோம். அதே மாதிரி தான் செலக்ட் பண்ண போறீங்க. உங்களுக்கான கேள்வி யார் கேட்கணும் அப்படின்றத டிசைட் பண்ண போறோம். ஸ்டாப். கண்மணிக்கான கேள்வி. நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச ஒரு ஹாலிவுட் படம் என்னன்னு சொல்லுங்க. சூப்பர் ஸ்டார் நடிச்ச ஹாலிவுட் படம். உங்க ரெண்டு பேருக்கு பதில் தெரிஞ்சா பஸர் பிரஸ் பண்ணலாம். பஸர் பிரஸ் பண்ணிட்டாங்க. தேஜு பிளட்னு ஏதோ ஸ்டார்ட் ஆகும். பிளட் டொனேஷன். இல்ல மேடம், அதுல அது மாதிரி நீங்க அதுல தெரியல. பிளட் அவ்வளவுதான். முன்னாடி பின்னாடி எதுவும் கிடையாது. பிளட்ங்கிறது தான் ஆன்சர். ஓகே. பிளட் ஸ்டோன். ஐயோ ஆமா ஆமா ஆமா. ஓ நீங்க எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு ஜட்ஜா இல்ல ஆங்கரா இல்ல வேற யாரா சொல்றது கரெக்ட்டா தப்பான்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆமா 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 ஆமா. ஓகே, இங்க பிளட் அங்க பிளட் ஸ்டோன், எது சரியான பதில் அப்படிங்கறத பாத்துடலாம். என்ன படம்னா 1988 ரிலீஸ் ஆன பிளட் ஸ்டோன். பிளட் மட்டும் தான் சொன்னீங்க. வரதே பாதி பாயிண்ட் இங்க வந்துட்டு இருக்கு. சோ 5 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கீங்க. தேஜு உங்களுக்கான கேள்வி இப்ப வரப்போகுது. அது யாரு நீங்க தான் செலக்ட் பண்ண போறீங்க. ஸ்டாப் டிரைவர் அண்ணா. தேஜு இந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்னீங்கன்னா நீங்களும் 15 பாயிண்ட்ஸ் இருப்பீங்க. ஜனனி 15 பாயிண்ட்ஸ் இருப்பாங்க. 2 பேர் டைல இருப்பீங்க. சோ இந்த கேள்வியை கேட்டலாம். சென்னையில இங்கிலீஷ்லயே பேசுனவங்களுக்கு என்னன்னு கூப்பிடுவாங்க? சென்னையில இங்கிலீஷ்லயே பேசுறவங்க என்னன்னு கூப்பிடுவாங்க? கர்நாடகாலனா கர்நாடகாவா நீங்க? அப்ப கர்நாடகால என்ன சொல்லுவாங்க? ஆக்சுவலி கொங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க இங்கிலீஷ் த ஹைஃபை அப்படின்னு சொல்லுவாங்க. கொங்கி சம்திங் ஏதோ சொல்லுவாங்க. அப்படி ஏதோ தான் சொல்லுவாங்களாம். ஓகே நீங்க விட்டுருங்க. அப்ப உங்களுக்கு இது பதில் தெரியல. ஆனா இப்போ ஒரு ஆச்சரியம், ஒரு அதிசயம், ஒரு மேஜிக் ஷோ நடக்கும் போது கண்மணிக்கு இந்த பதில் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பீட்டர். ஓகே. பீட்டர் கரெக்டா இல்லையா அப்படின்றத செக் பண்ண போறோம். சென்னையில இங்கிலீஷ்லயே பேசுறவங்களுக்கு பேர் என்னன்னு கேட்டேன். பேடா பீட்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பீட்டர் இஸ் த ரைட் ஆன்சர். அதிசயமான உண்மை. கண்மணி வந்து 5 பாயிண்ட்ஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க. சூப்பர். கேம் முடியறப்ப லாஸ்டா ஒரு 5 பாயிண்ட் வந்திருக்கு நினைக்கும். ரொம்ப சந்தோஷம் தான். பட் ஓவராலா பாக்கும்போது 2 கேள்வி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜனனி 15 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. கண்மணி 5 பாயிண்ட்ஸ் and தேஜஸ்வினி 5 பாயிண்ட்ஸ். And the winner is Janani with 15 points. சூப்பர். இந்த சைடு ஜனனி இருக்காங்க, அந்த சைடு வந்து வைஷ்ணவி ரெடியா இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து நம்ம ஃபைனல்ல மோத போறாங்க. அதுக்காக தான் வெயிட் பண்ண போறோம். ப்ராப்பர்ட்டி உள்ள வரப்போதே ஃபைனல்ல சந்திக்க போறோம். கெட் ரெடி. என்னடா அதிசயமா ஆங்கருக்குலாம் சேர் போட்டு உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு டவுட் பட வேணாம். இது வேற ஒருத்தங்களுக்கு போட்டது. கொஞ்ச நேரம் கால் வலிக்குது, நாங்க உட்காந்துருக்கோம். வேற ஒன்றும் கிடையாது. பட் எனிவே இது யாருக்காக அப்படி சொல்லிட்டு பார்த்தா 12 பேர்ல இருந்து போட்டு டிராவல் பண்ணி பல ஃபில்ட்ரேஷன் பல ரவுண்ட்லாம் தாண்டி நாலேஜ் ரவுண்ட் அப்படின்ற இந்த எபிசோட்ல சூப்பரா கெத்தா கால் மேல கால் போட்டு காலர்லாம் தூக்கி விடுறதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. 1-on-1ல நம்ம கேள்வி கேட்க போறோம். 2 பேர்ல வந்து வினோதமா விளையாட போறாங்க. சோ முதல்ல லெட்ஸ் வெல்கம் ஜனனி and வைஷ்ணவி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் 2 பேருக்கும். ஃபைனலி வந்து இந்த நாலேஜ் ரவுண்ட்ல கடைசியா நீங்க 2 பேரும் தான் மோத போறீங்க. இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இந்த ரவுண்ட்ல ஒரு சின்னதா ஒரு ட்விஸ்ட் மட்டும் தான் இருக்க போகுது. ஏன்னா நாங்க கேள்வியை முன்னாடியே கேட்டுருவோம். அதுக்கு வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்ல உங்களால எவ்வளவு பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பரை நீங்க சொல்லணும். அதுல இப்ப நீங்க 2 சொல்றீங்க. நான் ஒரு கேக்குறது கேள்வி வந்து டைப்ஸ் ஆஃப் பூக்கள் அப்படின்னு சொல்லிட்டேன்னா என்னால 5 சொல்ல முடியும். நீங்க சொன்னீங்கன்னா நீங்க 7, 8 அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். ஃபைனலி யாரோ ஒருத்தவங்க வந்து ஓகே 10 சொல்லி பாரு அப்படின்னு ஒருத்தவங்க சேலஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வண்டி சும்மா புருடா விடுது, இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் 10 எங்க சொல்லிதான் பாரு சேலஞ்ச் அப்படின்னு நீங்க சொன்னா அவங்க 10 பேர் சொல்லுவாங்க. நீங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சேலஞ்சில் அவங்க தோத்துட்டாங்கன்னா எவ்வளவு பாயிண்ட்ஸ் ஆனது? 10 பாயிண்ட்ஸ். ஓகே, முதல் கேள்வி சிக்கனை வச்சு பண்ணக்கூடிய டிஷஸ் எத்தனை சொல்லுவீங்க? 3 டிஷஸ் பேர் சொல்றீங்க 30 செகண்ட்ல. 4 டிஷஸ் பேர் நீ அவங்களே ஏத்திட்டு இருக்காங்க. 3, 4, 5ன்னு ஒரு 300 சொல்லுவேன். அந்த மாதிரி 10 டிஷஸ் சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. நீங்க சேலஞ்ச் சூப்பர். 10 டிஷஸ் சொல்லணும். ஜனனி 30 செகண்ட்ல சிக்கன் டிஷஸ் 10. Your time starts now. Chicken 65, dragon chicken, grilled chicken,
பாபிக்யூ, பெப்பர் பாபிக்யூ, அல்ஃபாம் கிரில், செட்டிநாடு சிக்கன், பெப்பர் சிக்கன் சொல்லிட்டேன். பெப்பர் சிக்கன் மட்டும் ரிப்பீட் மேடம். ஆர்டர்ல இன்னும் Time போகுது, 10 10 seconds to go. பட்டர் சிக்கன், garlic சிக்கன், ஜிஞ்சர் சிக்கன். அப்பா உண்மை சொல்லி இது முடி ஹோட்டல்ல தான வர்க் பண்ணிட்ட. இல்ல நான் நல்லா சமைப்பேன். அப்படியா? So ஜனனி 10 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க முதல் கேள்வியில. அடுத்த கேள்விக்கு ரெடியா? ஓகே. மொத்தமா உங்களுக்கான கேள்வி 30 செகண்ட்ஸ்ல தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்ஸோட பெயர் எவ்வளவு சொல்ல முடியும்? ஆரம்ப விலை 2. 4 சொல்லிருக்காங்க வைஷ்ணவி. 7 யாரு? அவன் தான் சொல்லிருந்தான். 6 சொன்னேன் அப்புறம் 7. ஓகே 7ல நிக்குது வைஷ்ணவி. 9 9 சொல்லிருக்காங்க வைஷ்ணவி. என்னடா எனக்கு ஏதோ இப்ப ஏற பேசுற மாதிரியே இருக்கு. பல்லாவர சந்தையில ஏல வர மாதிரியே இருக்குல. 8 ரூபாய் 1 கிராம் 2 கிராம். ஏய் யோசிக்கறாங்க விடாத. 9 சொல்லிருக்காங்க வைஷ்ணவி. இல்ல அவளே சொல்லட்டும். அவங்களே சொல்லட்டும்னு சொல்லிட்டாங்க. ஜனனி டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், புதுக்கோட்டை, சேலம், ஈரோடு, மயிலாடுதுறை, கோவில்பட்டி, மேல்மங்கலம், அவனியாபுரம், அதெல்லாம் வந்து ஊரோ. நீ உங்க ஊர்ல லோக்கல் பஸ் போற ரூட் எல்லாம் சொல்றியோ? மதுரை பக்கத்துல இருக்க காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. எத்தனை சொல்லிருக்கேன்? நிறைய சொல்லிட்டேன். முடிஞ்சிச்சு. வின். சூப்பர். அவங்க சொன்ன 10 டிஸ்ட்ரிக்ட் தானா அப்படிங்கறது நம்ம கேட்கணும். சோ எங்க டீம்ல பயங்கரமா இதுக்கு ஒரு ரிசர்ச்சர் ஒருத்தர் இருக்காரு. அவர் அதுக்குள்ள கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு. நீங்க சொன்ன அத்தனையுமே கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிருக்காரு. பட் சூப்பர். சோ மொத்தம் 2 கேள்வி கேட்டிருக்கோம். அது 2 கேள்வி மாறி ஒருத்தர் ஒரு சரியான பதில் சொல்லிருக்கீங்க. 3வது கேள்விக்குள்ள போறோம். உங்களுக்கான 3வது கேள்வி கொரோனா சம்பந்தப்பட்ட வேர்ட்ஸ். ஓகே வார்த்தைகளா இருக்கணும். எவ்வளவு வேர்ட்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ண போறீங்க? லாஸ்ட் டைம் வந்து வைஷ்ணவி வின் பண்ணிருக்காங்க. சோ நீங்க முதல்ல சொல்லுங்க. கம் ஆன் ஜனனி சொல்லுங்க. 6 வைஷ்ணவி 7 ஜனனி 8ன்னு சொல்லிருக்காங்க. ஜனனி வைஷு 10 9 என்ன சேலஞ்சா இல்ல வந்து 10 சொல்லுங்க. சரி சேலஞ்ச் சொல்லிருக்காங்க. சோ வைஷ்ணவி நீங்க வந்து 9 கோவிட் ரிலேட்டட் வேர்ட்ஸ் சொல்லணும். your time starts now. cough, fever, throat pain, PCR test, death, mask. நான் எவ்வளவு சொன்னேன்? 9 சொல்லணும். 6 PCR test, tracheostomy, 10 seconds to go. lung infection, 4 3 2 headache, and 1. டைம் அப். சோ வைஷ்ணவி நீங்க வந்து 9th முடிக்கும் போது 9th வேர்டா வந்து ஹெட்டேக் அப்படி நீங்க சொன்னதுனால 9ம் கரெக்டா சொல்லிருக்கீங்க. அதனால நீங்க வந்து again 10 points எடுத்துட்டீங்க வைஷ்ணவி. So far 20 points for Vaishnavi and 10 points for Janani. உங்களுக்கான அடுத்த கேள்வி ஹாரர் ஃபிலிம்ஸ். தமிழ் படங்கள்ல ஹாரர் ஃபிலிம்ஸ் நீங்க சொல்லணும். 30 செகண்ட்ல எவ்வளவு சொல்ல முடியும்? தமிழ்ல வந்து பேய் படம் எவ்வளவு சொல்ல முடியும்? ஒரு 5 சொல்லுவீங்களா? 5 6 6 நீங்க 6 சொல்லணும். 5 4 3 2 1 சொல்லலாம். 5 தான் 4 3 2 1. சோ 6 பேய் படங்கள் நீங்க சொல்ல போறீங்க. 30 செகண்ட்ஸ் டைம்க்குள்ள டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. வா அருகில் வா, முனி, காஞ்சனா, டார்லிங். முனி காஞ்சனா ரெண்டு ஒண்ணு தானே? இல்லையே. பார்ட் 1 பார்ட் 2. சரி ஓகே. அப்புறம் முனி காஞ்சனா டார்லிங்கா? காஞ்சனா 1 2 3 அப்பலாம் சொல்ல முடியாது. ஆல்ரெடி சொல்லிட்டேன் அது நான். 10 seconds to go. Chandramukhi 6 seconds to go. 3 2 and 1 time's up. 5 சொல்லிருக்கீங்க. ஆனா சேலஞ்ச் பண்ணது 6. சோ 10 பாயிண்ட் யாருக்கு போகுது அப்படி சொல்லி பார்த்தா ஜனனிக்கு தான் போகுது. சோ அடுத்த ரெண்டு பேருமே வந்து 2020ல இருக்கீங்க. ரெண்டு பேருமே வந்து டை ஆயிருக்கீங்க. எனிவே இப்ப அடுத்த கேள்வியில வந்து யார் பதில் சொல்றீங்களோ அதை வச்சு யார் வின்னர் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிரும். சோ உங்களுக்கான லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन ரொம்ப ஈஸி. நம்ம வீட்ல எங்க எந்த பொருள் இருக்கோ தெரியாது. ஆனா ஃப்ரிட்ஜுக்குள்ள ஏகப்பட்ட பொருள் இருக்கும். சோ ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் அதே மாதிரி உண்மையா எல்லார் வீட்லயும் இருக்கிறதா இருக்கணும். எதையா சொல்லிட்டு நான் ஃப்ரிட்ஜ்ல தான் வைப்பேன்னு எங்க சொல்லக்கூடாது. வீட்ல அங்கதான் வைப்போம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சொல்லுங்க ஜனனி. 9 சொல்லிருக்காங்க. வைஷ்ணவி சேலஞ்ச் பண்ணிருக்காங்க வைஷ்ணவி. சோ இப்போ வந்து 9 ஐட்டம்ஸ் நீங்க சொல்லணும் ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது. 30 செகண்ட்ஸ்ல and your time starts now. Your time starts now. Water, poo, vegetables, ice cream, meat, ice cubes, butter, cheese. இன்னும் ஒண்ணு 10 seconds to go. 9 8 milk curd.
சூப்பர். சோ மொத்தம் 5 கேள்வி கேட்டிருக்கோம். கடைசி வரைக்கும் நெக் நெக் வர மாதிரி நீங்க 2 பாயிண்ட் நீங்க 2 பாயிண்ட் அப்படி இருந்தீங்க. பட் ஃபைனல் क्वेश्चनல சரியான பதில் சொல்லியிருக்கிறது ஜனனி. சூப்பர் குயின்ல இருக்க 12 குயினுமே வந்து எவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றது தெரியும். பட் இவ்வளவு ஃபில்டர் தாண்டி இந்த லெவல் வரைக்கும் வந்து ஃபைனல்ஸ் நீங்க 2 பேரும் உட்கார்ந்தீங்க. பட் ஃபைனல்ஸ்ல சூப்பரா வின் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய பாராட்டுகள். தேங்க்யூ ஜனனி. பட் எப்படி இருந்தது இந்த ஃபைனல் மொமெண்ட் வரைக்கும் அண்ட் இந்த நாலேஜ் ரவுண்ட் எப்படி இருந்தது? நகுல் ப்ரோ அண்ட் ராதா மேம் நீங்க 2 பேரும் சொல்லணும். ஆக்சுவலா ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருந்தது, என்ன பொறுத்த வரைக்கும் ஜாலியா இருந்தது. அந்த பஸர் ரவுண்ட்ல இருந்து கொஞ்சம் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. அண்ட் திஸ் வாஸ் லைக் பிரிட்டி சேலஞ்சிங். ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. இட்ஸ் வெரி நைஸ். முதல்ல இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜெனரல் நாலேஜ்னா கேள்வி எல்லாம் வரும்னு சொல்லி பசங்க கொஞ்சம் இப்படிதான் வந்தாங்க. அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சதோ கொஞ்சம் ஜாலியா இருந்தது. ரவுண்ட் வந்து ரொம்ப பிடிச்சது. பசங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தாங்க. டீம் கால் பாராட்டுகள். தேங்க்யூ சோ மச். சூப்பர் குயின்ல நாலேஜ் ரவுண்ட்ல யார் வின்னர் அப்படின்றது பார்த்தாச்சு. சோ இவ்வளவு விஷயங்கள் தாண்டி அந்த மகுடம் யாருக்கு போகுது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. சோ தேங்க்யூ சோ மச் வைஷ்ணவி. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அண்ட் அந்த அழகிய மகுடம் அந்த சூப்பரான மொமெண்ட் உங்களோட கையால் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். சோ ஜட்ஜஸ் நீங்க ஸ்டேஜ் கொண்டா அந்த மகுடம் உங்க தலைக்கு சேர்ந்துரும். கங்க்ராச்சுலேஷன் ஜனனி. உங்களுக்காக வந்து உங்களுடைய கிரவுன் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இந்த நாலேஜ் குயினை வந்து கௌரவிக்கிறதுக்காக ராதா மேம் we want you to give the crown to ஜனனி. ஜனனி நாலேஜ் குயினா வந்து இந்த எபிசோட நீங்க வின் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கான கிரவுன் உங்க தலையில வந்து முதல் முறையா உட்கார்ந்துருக்கு. How does it feel? ஆக்சுவலி வேற எந்த ரவுண்ட்ல வின் பண்ணியிருந்தாலும் நான் இவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்ணியிருப்பேனான்னு தெரியல. பிகாஸ் நான் லைஃப்ல எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கிறதெல்லாம் தாண்டி நம்ம டே டு டே லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற விஷயங்கள் தான் வந்து ரொம்ப வேல்யூ பண்ணுவேன். ஒரு வல்லார கீரை ஆகட்டும், நான் வந்து என் வீட்டுல இல்லாத கீரையே கிடையாது. நான் என் தோட்டத்துல எல்லாமே வச்சிருக்கேன். ஐ ஹாவ் அ டெரஸ் கார்டன், ஐ ஹாவ் எவ்ரிதிங். ஸோ அந்த கீரை இது என் பிளான்ஸ் ரிலேட்டடா இல்ல ஃப்ரிட்ஜ்ல ஒரு விஷயம் வச்சிருந்தா அது ரிலேட்டடா இந்த மாதிரி ஜென்ரலா வீட்டுல இருக்கக்கூடிய விஷயங்கள் டே டு டே லைஃப்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அனுபவபூர்வமா நம்ம கத்துக்கிறது. ஸோ அது மூலமா நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அது பேஸ் பண்ணி கேட்டனாலயோ என்னவோ நான் ஐ வாஸ் லைக் ஈஸியா சொல்லிட்டேன். அண்ட் ஒன் மோர் திங், இந்த மாதிரி ஒரு கிரவுன் வந்து சும்மா போட்டோ ஷூட்காக ரெடி ஆகி அந்த மாதிரி தான் வச்சிருக்கேன். பட் ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு ரவுண்ட் வின் பண்ணி அதுல இந்த கிரவுன் வைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. So it is going to be little more tougher. ஆனா ஜாலியா தான் நம்ம இருப்போம். ஓகேயா? இந்த கிரவுனை ஜெயிக்கிறதுக்கு அடுத்தடுத்த லீடர் போர்ட்ல யார் யார் இருக்காங்க, என்னென்ன பாயிண்ட்ஸ்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சா அடுத்தடுத்து மூவ் பண்றவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப எந்துவா ஓகே நம்ம வந்து அடுத்து இந்த கிரவுண்ட் நம்ம தலையில தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டோட பண்ணுவாங்க. சோ கொஞ்சம் லீடர் போர்டும் பார்த்தோம்னா நமக்கும் நல்லா இருக்கும். சூப்பர். அந்த போர்டு நாங்க அடுத்த வாரம் வாங்கி மாட்டிடுறோம். அடுத்த வாரம் நீங்க சொல்ற மாதிரி ஏகப்பட்ட கிரியேட்டிவான விஷயங்களை ஆட் பண்ணி சூப்பரான சூப்பர் குயின் உங்களுக்காக தயாரா ரெடி ஆக போகுது. அது வரைக்கும் நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல சிரிச்சுன்னு ஜாலியா சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட கடையை சாத்துறோம். This is RJ Anandi and RJ Vijay signing off. Super Queen powered by Milky Miss Quality and Tasty Dairy Products. Special partner Ashwati Nighties, gold winner in LDR தூய தேங்காய் எண்ணெய். Take care, tata, bye bye.